டேய் நல்லா தின்னுட்டு கப்ப காருல போறியா? சாரிடா, டக்குன்னு பார்த்தோன்னா ஓனிஸ் குப்பை தொட்டி மாதிரியே இருந்துச்சுடா, அதான் உள்ள போட்டேன். கலரப்பா சொல்லிட்டு பண்ணா, கவலைப்படாத விடு. சொல்லுவீங்கடா. ஏய் ரோட்ல போறடா, ஃபைன் 100 ரூபாடா. ஏன் ஓ பாக்கெட்ல இருந்து கூட? எங்க ஆயா வையும். யாரு பறவை முனியம்மாவா? தமாசு. என்னடா இது? யாரோ ஒரு பொண்ணு அவளோட கனவெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல முடியாம இப்படி லெட்டரா எழுதிருக்கா. ஏதாவது டிராமா டயலாகா இருக்கு, தூக்கி போடுறான். எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதிருக்கா? இத போய் நீ கிளிக்க போற? முதல்ல உன் ஜீப்புக்கு ஒரு கவர் வாங்கி போடுறா. காகிதத்துல இருந்து காக்காய்ச்சி வரைக்கும் உள்ளதான் வந்து விழுது. வாங்க வாங்க. ஹலோ சார். ஹலோ மிஸ் ராஜா. ஹலோ சார். ஹலோ. ஹலோ. வாங்க வாங்க. ஹலோ. உள்ள போய் உட்காரு. வாங்க. ஹலோ. ஹாய் ஹாய். வாடா. வா வா. ஹாய் ஹாய். பாத்தியா, இவனுக்காக தான் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி விஐபி எல்லாம் வர வச்சிருக்கேன். இவன் தெருவுல வித்து காட்டங்களோட ஊசிட்டு வரான். இதுக்கு தான் நீ வர மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ ப்ளீஸ், இன்னைக்கு உங்க அண்ணன் தம்பி சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க. சும்மா இருங்க. நீ வா சந்திரம். ஏய் டேய் சந்திர, மேஜிக்ங்கிறது எவ்வளவு பெரிய கலை. அது தெருவுல வித்த காட்டுற குரங்காட்டி லெவல்ல கொண்டு விட்டீங்களே. அப்ப நீங்க குரங்காட்டியும் இல்லையா? பாடுறா, ஒரு பாம்பாட்டி நம்மள குரங்காட்டிங்குது. வாடா. கண்ணாடியில போய் பாடுற. கர்நாடகா மாதிரியே இருக்க. டேய் ரொம்ப பேசுறான்டா. என்ன சந்திரம் இவ்ளோ லேட்டா வர? உன் பர்த்டே பார்ட்டிக்கு. ஹலோ டாக்டர். எப்படி இருக்கீங்க? டாக்டர் கிட்ட உத்தரவு விசாரிக்கிறியா? உன் கட்சி படு. ப்ளீஸ். தேங்க் யூ. ஏய் ஹாய். ஹாய். ஏய் அது ரிம்லெஸ் கிளாஸ் தானே? ஆமா. ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன்யா. ஹாப்பி பர்த்டே பா. ஓ தேங்க் யூ டாக்டர். இது நல்லா இருக்குல்ல? நல்லாவே இல்ல. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இப்படி அம்பட்டதெல்லாம் கொள்ளை அடிக்கிறது ரொம்ப கேவலம். ஏய் நீ சம்பளம் வாங்குறது இவங்க அண்ணனுக்கு மேனேஜரா இருக்க, எனக்கு அட்வைஸ் பண்ண இல்ல. ஏய் இது சில்க் டை தானே? ரொம்ப நல்லா இருக்கியா? ஐயோ விடுங்க சாமி. எங்க ஓடுறான்? ராவா ஒரு கிளாஸ் தண்ணி அடிப்போம். ஏடா அது? இட்லி. சத்தம் நான் சொன்னேன். ஏடா இவ்வளவு பெரிய தட்டல உன்னை அசிங்கப்படுத்துறா? சத்தம் போடாதடா. நான் சத்தம் போட வேண்டாம். ஏடா மாட்டுக்கு புண்ணாக வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நிக்கிறான். இது ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன். எல்லாருக்கும் கேட்கட்டேன்டா. எனக்கு இது பிசிச்சு சூடா. சரி இப்போ என்ன பண்ணலாங்கற? போய் ஒரு 8 பிளேட் எடுத்து இந்த இருக்கு. எதுக்கு? அன்னைக்கு வைடா. இது என்ன பண்ண? டென்ஷன் ஆகுற. இந்தா இத எடுத்துக்கிட்டு போ. சாம்பார் எடுத்துட்டு வா. எப்படி? வந்துட்டாரா? ஹலோ வெல்கம் வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட் அசோக். வாடா பாம்பே பிசினஸ் மேக்னெட். அடுத்த டார்கெட் என்ன சென்னையா? இது அபிஷியல் விசிட் இல்லடா, என் சிஸ்டருக்காக பர்சனல் விசிட். ஓ ஹலோ எங்கமா. ஹாப்பி பர்த்டே. Thanks a lot. ஹேப்பி பர்த்டே டு யூ. டேக் கேர். சரி வாங்க நம்ம அங்க போவோம். என்ன சந்திரு எவ்வளவு லெட்டர்ஸ் எவ்வளவு இமெயில்ஸ், எதுக்குமே ரிப்ளையே இல்லையே? கொஞ்சம் பிஸி. ஆமா பிஸி தான். பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர். சின்ன வயசுல இருந்து ஒண்ணா பழகுறோம்ல. பாம்பே வரும்போது ஒரு தடவையாவது வந்து பார்க்க கூடாது? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா ஈஸியா ரிகவர் ஆயிடும். நான் அவர்கிட்ட சொன்னேன். நாளை இந்த 2 இயர்ஸ்ல நம்ம கம்பெனியை வந்து நான் ஒரு வேற லெவல் கொண்டு போறேன். என்ன சார் இது பர்த்டே பார்ட்டி எங்களை எல்லாம் இன்வைட் பண்ணிட்டு சீரியஸா பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே? அது வந்து யார் இந்த பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதே உங்களை எல்லாம் ஒண்ணா வர வச்சு பேசணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சார். எஸ் தட் இஸ் தி ஃபேக்ட். என்ன சந்திரு, சாப்பிட வந்தவங்களை கவனிக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட வந்தவங்களை நான் கவனிச்சிட்டேன். சாப்பிட்டு சாப்பிடுறவங்களை நீங்க கவனிங்க. டேய் சந்திரு, எங்க ஊர்ல இதைத்தான் கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு மனு. என்ன அவமானப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? உனக்காக தான் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணேன். எல்லாரும் முன்னால என்ன அவமானப்படுத்திட்ட? என்ன எனக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணீங்களா? உங்க பிசினஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு அது ஒரு சாக்கு. டேய் நான் உனக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்றியா? எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. போடா, எப்படி வேணாலும் போ. இனிமே உன் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். Thank you. என்ன ஐயா வீட்டு விட்டு வெளில போறீங்களோ? போ போ. உன் வயசுல நானும் 1000 தடவை வீட்டு விட்டு வெளில போயிருக்கேன். இப்ப யார் வீட்டு விட்டு போறதா சொன்னா? நான் ஆபீஸ் விஷயமா வெளியூர் போறேன். ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அவசரமா எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஆமா, எல்லாரையும் உங்களை மாதிரியே நினைச்சா எப்படி? இதுக்குதான் இவங்கிட்ட பேச்ச வச்சுக்கிறது இல்ல. ஏன் சும்மா அவரை வம்பு கேக்குற? வேற வேலை இல்லையா உனக்கு? நான் நிஜமாவே ஊருக்கு போறேன். நிஜமா போறேன். சரி, எந்த ஊருக்கு போற? இந்த ஊட்டி.
பெருசா மேஜிக் பண்றதா சொல்றீங்களே, உங்களால இந்த ட்ரெயினை மறைய வைக்க முடியுமா? என்னடா அது ட்ரெயினை போயிட்டு மறைய வைக்கிறேன் ஒரே வைக்கிறேன்னு அதெல்லாம் பீதி சேர்த்த மாதிரி பெரிய ஆளுங்க பண்றது. நாங்க ஏதோ லோக்கல் ஏதோ செய்வோம். இப்ப நான் இந்த ட்ரெயினை மறைய வச்சேன், என்ன விளையாடுறியா? இது உனக்கே ஓவரா தெரியல? இப்ப நான் மறைய வச்சிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஏய் ஏய் கர்நாடகாவுல இருந்து காவிரி தண்ணி தவிர வேற எதை வேணாலும் கேள்றா தரேன். உலகத்துல எதை வேணாலும் நான் தர்றேன். அப்படியா? ஆமா. இப்படி வாங்க. ஆ, ரெண்டு பேரும் காது மூடுங்க. என்ன காது கட்டி வித்தையா? ஏய், வாய மூடிட்டு அப்படியே நில்லுங்க. என்ன மறைய வைக்கிறான்? நம்மள மறைய வைக்கிறானா? பயணிகள் கவனத்திற்கு, சென்னையிலிருந்து மும்பை செல்லும் மும்பை எக்ஸ்பிரஸ் எண் 6012 5வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். कृपया ध्यान रखें, चेन्नई से मुंबई जाने वाली गाड़ी नंबर 627 मुंबई एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 5 से रवाना होगी। ट्रेन नंबर 6 திரும்பி பாருங்க. உண்மையிலே ட்ரெயின் மறைச்சிட்டான்டா. எங்கடா ட்ரெயினை காணோம்? எப்படிடா? எப்படி? எப்படிடா? யோசிச்சு வைங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்து சொல்றேன். பாய். இவ்வளவு பெரிய ட்ரெயினை மறைய வச்சிட்டானே, சென்னையில உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சரி விடு, நான் வாட்ச்மேன் பேசிக்கிறேன். டாடா காட்டு. டேய் சொல்லிட்டு போடா. இல்லாமலே போயிட்டா. சார் என்ன மும்பை எக்ஸ்பிரஸ் காணுங்க? அழுத்த விழுந்த குழந்தை தலையை வச்சுக்கிட்டு என்னடா மும்பையை காணா அம்பையை காணா நாங்களும் அத்தாட தேடிட்டு இருக்கோம். போடா போடா. அச்சா அவன் பாட்டுக்கு ட்ரெயினை மறைய வச்சுட்டு போயிட்டானே. இப்போ விசாரணை கமிஷன் வந்தா இது என்ன பெரிய விஷயம்? நான் உலகத்தையே மறைய வச்சிருவேனே. அப்படி எப்படிடா? அப்படியே கை நீட்டி வா, வயசு போதும். குத்திருச்சு. மழையா சந்தன வெயிலா பகலா இரவா அழகின் நகலா மல்லிகை மழையா மன்மத சிலையா யாரோ நீ யாரோ. சாரி, தெரியாம போட்டுச்சு. ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கத்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். குடிக்க தண்ணி இருக்கா? இல்ல. என்கிட்ட இருக்கு, வேணுமா? ஓ, வேணாமா? என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறீங்க? ஓ, மேஜிக் ஆஃப் லவ்வா? இதுல பேஜ் நம்பர் 45ல யங் கேர்ள்ஸ் எந்த கலர் சுடிதார் போடுறாங்களோ அதே கலர் துப்பட்டா போட்டா அழகா இருக்கும்னு எழுதி இருக்கோம். நீங்க கூட அந்த மாதிரி போட்டுருக்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க ஒண்ணும் இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஐயோ, நான் சொல்லுங்க. இந்த புக்ல பேஜ் நம்பர் 45ல பாருங்க. வேணாம். காபி 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 காபி. ஹலோ, 2 காஃபி கொடுப்பா. எனக்கு காஃபிலாம் ஒண்ணும் வேண்டாம். ஐயோ, நான் உங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு தான் சொன்னேன். ஏன் நான் 2 காஃபி சாப்பிட கூடாதா? ஐயோ, எனக்கு காஃபியே வேணாம், நீ போப்பா. காபி காபி காபி. அடடா, இந்த ட்ரெயின்ல யாரோ சூப்பரா லவ் பண்றாங்க. ஆமாங்க, 2 ட்ரெயின் ஹார்ன் அடிச்சு எதிர கிராஸ் பண்ணா அந்த ட்ரெயின்ல 2 பேர் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு? இல்ல, நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்றோம், அப்படியே பேசி ஃப்ரெண்டா இல்லாம இருந்தா. நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆக வேண்டாம். ஐயோ, நீங்க சொல்லனால நான் கண்டுபிடிச்சிருவேங்க. பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க பாருங்க. டிக்கெட் ப்ளீஸ். எஸ் சார், ப்ளீஸ். டிக்கெட் ப்ளீஸ். சுப்ரியா கோயம்புத்தூர் போறாங்க. நீங்க திவ்யா தானே? மேடம், உங்க பேர் திவ்யா தானே? ஓ, திவ்யாவா? தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. கீப் இட் அப், வெரி குட். இந்தாங்க. திவ்யா, இந்த திவ்யாங்கிற பேர் திவ்யா ரொம்ப அழகா இருக்கு. திவ்யா, இந்த திவ்யாவை நான் சின்னதா திவ்யான்னு கூப்பிட போறேன். திவ்யா, ஓஃபோ, இன்னொரு தடவை பேசுனீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். வண்டி எண் 2655 3வது பிளாட்பாரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஹாப்பி பர்த்டே திவ்யா. ஜூன் 1. அட, நீயும் ஜூன் 1 தான் பிறந்தியா? ஆச்சரியமா இருக்கே, 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்திருக்கோம்.
எக்ஸ்கியூஸ் மீ, மைக்ரோடெக் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். ஆஃபீஸ் சிஸ்டம்ல ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க. ஆமாமா, ஆபீஸ் அந்த பக்கம் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணலாம். தேங்க் யூ. என்ன ஒரே பொண்ணுங்க? இவங்கள பாட்னி ஸ்டூடண்ட்ஸ், தீசிஸ்க்காக எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆஹா. திவ்யா, so many ஆஹா, எத்தனை அழகு, ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் தானே? ஆஹா, எத்தனை அழகு, எத்தனை அழகு, ஆஹா, எத்தனை அழகு. ஹாய் தேவி. என்ன தேடுறீங்க? இல்லையே, இல்ல தேடலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம தான் ட்ரெயின்லயே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆகல. ஹேய், yellow and yellow. வெரி குட் வெரி குட். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நானும் நீங்க சொன்னதுக்காக மாத்தல. நான் சொன்னதுக்காக நீங்க மாத்துவீங்களா? உங்களுக்கா தோணி இருக்கோம், நீங்க மாத்திருக்கீங்க இல்ல? ஹே 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 திவி திவி திவி, 1 மினிட். எங்க தங்கி இருக்கீங்க? நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, நான் கண்டுபிடிச்சிருவேங்க. திவ்யா, நாம இப்ப கிளம்பினாதான் நாம தங்கி இருக்கிற டயனா ஹாஸ்டலுக்கு சீக்கிரம் போய் சேர முடியும். வா போலாம். ஆஹா. ஓ, டைனா கேர்ள்ஸ் ஹாஸ்டலா? வெரி குட் வெரி குட். ஹலோ, ரூம் நம்பரை நீங்களே சொல்றீங்களா இல்ல அதையும் பின்னாடியே யாராவது வந்து சொல்லுவாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மிஸ் பண்ண பொருளை நானே வந்து உங்க ரூம்ல கொடுக்குறேன். ஷார்ப்பா 6 மணி. ஓகே? It's so chill, யா. உன் பாய் ஃப்ரெண்ட் வர சொல்ல வேண்டியதுதானே? ஏய், எப்ப பார்த்தாலும் புக் வச்சிட்டு போர் அடிக்குதுடி. சரி, இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல புக் மூடி வை, அப்புறம் சொல்றேன். திவ்யா மேடம், உங்களை பார்க்க யாராவது வந்திருக்காரு. ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருக்கேன், வாங்க சீக்கிரம். என்ன பார்க்க யாரு வர போறா? நல்ல கார் ஒண்ணு விலைக்கு வருதுன்னு மைசூருக்கு வாங்க போனா உங்க அம்மாவை தாஜா பண்ணிட்டு இதாச்சு நீங்க வந்துட்டியா? யா, கேராச்சின்னு வந்துட்டா. உங்ககிட்ட கேட்டேனேப்பா, நீங்க தானே போன்னு சொன்னீங்க. கேட்ட என் உயிரை வாங்க போய் தொலைன்னு நீ இங்க வந்து தொலைஞ்சிட்ட. Hey Divya, who is this? My father. Oh, hi uncle. Glad to meet you. மிச்சம் இருக்க துண்டு துணியும் அவுத்து போட்டு வந்து நில்றி. ஏய், பொட்டு படிக்கலாம் கட்டு. சீக்கிரம் கிளம்பணும். படிப்புப்பா. படிப்பு புண்ணாக்கு படிப்பு. மரம் வளருது, செடி காயுதுன்னு படிக்கிறதுலாம் ஒரு படிப்பா? தெரியாம தான் கேக்குறேன். இங்க என்ன கிழிக்கிற? சார், மேடம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா முடிச்சிட்டு 6 மணிக்கு பூஜை, 7:30 மணிக்கு டிஃபன், 8 மணிக்கு கார்டன் போவாங்க. அங்க 1 மணிக்கு தான் லஞ்ச், 1:30 மணிக்கு திரும்பவும் கார்டன் போனாங்கன்னா சாயந்தரம் மணி 5:30 ஆகும் திரும்ப ரூமுக்கு வர்றதுக்கு. 8 மணிக்கு டின்னர், 9 மணிக்கு படிக்க உட்காருவாங்க. தூங்க போறதுக்கு 10 ஆகும் 11 ஆகும் சார். இதுதான் சார் மேடம் உடைய டெய்லி ப்ரோகிராம். அடாடாடாடா, என் பொண்ணை பத்தி இவ்வளவு விளாவரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஐயா யாருங்க? நான் தான் சார் இந்த கார்டன் ஸ்டாஃப். எல்லா ரூமுக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி என் டிராவல்ஸ் ஒரு ஆள் கிடைச்சான்னு வச்சுக்க. டிராவல்ஸ் ஆபீஸ்ல தங்க வச்சு மாசம் 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்க. 5000 ரூபாவா? ஆமா. வந்துடுறியா? உடனே வரேன் சார், உடனே வரேன். இந்த வரேன். ஹலோ சார், ஐம் கேத்ரின். இந்த செமினாரை நான் தான் கண்டக்ட் பண்றேன். அப்படியா? வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். இங்க எல்லா கேர்ள்ஸும் படிக்கணுங்கிற ஆர்வத்துல தான் தனியாவே வந்திருக்காங்க. உங்க பொண்ணுக்கும் படிப்புல இது ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இப்போ நீங்க அவளை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவளோட படிப்பு ஸ்பாயில் ஆயிடும் சார். அவளை கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாம போங்க சார். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. இதுல எந்த மூஞ்சியை பார்த்தாலும் படிச்சு உருப்படுற மாதிரி தெரியல. எல்லாம் கேபர் ஆடுற மாதிரி இருக்குது. சார், ஒண்ணும் இல்ல, எல்லாம் லட்சணமா இருக்காங்கன்னு சொன்னேன். அப்ப நான் வரேங்க. மேடம் மேடம், நானும் சார் கூடவே போறேன். இனிமே திரும்பி வரவே மாட்டேன். ஏய், இப்படி திடீர்னு போறேன்னு சொன்னா எப்படி? Who will take care of all the things? You can't do this to me. You can't do this to me. ரெடி ஆப் பண்ணு. சும்மா குவிங் நடக்குற. நீ தரேன் 1500 ரூபாய்க்கு இத்தனை நாளா வேலை பார்த்தனே, அதுவே பெரிய விஷயம்.
சார் ஏன் சார் சும்மா பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு சார். ரைட் ஃபியூச்சர் காலிங் மீ. வாங்க சார் போலாம். வாங்க வாங்க. மணி வரேங்க. வெங்கடேஸ்வரா டிராவல்ஸ். சார் இது நம்ம சொந்த வண்டியா சார்? ஆமாயா, இது மாதிரி 5 வண்டி ஓட்டுது இல்ல? அப்படியா? வரட்டா? சார் நானு. நீ எதுக்கு வண்டி செல்லவா? என்ன சார் என் பொண்ணு மேல அளவுக்கு அதிகமா அக்கறை எடுத்து மணிக்கு மணி அவ என்ன பண்ணா தெரிஞ்சு வச்சிருக்கியா? பொண்ணு உள்ள வச்சா எவ்வளவு ஆபத்து. அதான் பொண்ணு வெளியே கொண்டாந்துட்டேன். நீ பேசின பேச்சுக்கு பொண்ணு என்ன உள்ள சேர்க்க மாட்டாங்க. பாரு உனக்கு ஒரு ஆப்பு. வண்டி அடியா போங்க சார். ஹாய் திவி. நீங்க ட்ரெயின்ல மிஸ் பண்ணிட்டு போன பொருள் இதுதான். என்னங்க நீங்க கேர்லெஸ்ஸா விட்டு போனதை நான் கேர்ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட கிடையாதா? தேங்க்ஸ். ஐயோ தேங்க்ஸ்லாம் வேணாம், இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே. ஏய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு டைம் ஆச்சு, நான் போணும். ஓகே, அப்ப ஈவினிங் ரூமுக்கு வந்துடுறேன். அங்க பேசிக்கலாம். ரூமுக்கா? வேணாம் வேணாம், நீங்க என்ன பேசணும் இப்பவே பேசுங்க. தேங்க்ஸ். பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க போலாமா? ரெஸ்டாரண்ட்க்கா? உங்களுக்கு பிடிக்கலனா வேண்டாம். அப்ப அந்த பார்க்குக்கு போலாமா? ரெஸ்டாரண்ட்க்கே போலாம். ஓகே. ஏய் வந்ததுல இருந்து 5 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். 5 தானா? நான் 6 நினைச்சேன். ஓகே, இதையும் நீயே சாப்பிடு. நான் சாப்பிடுவேன். பில்ல நீ தான் பே பண்ணனும். சரியான கஞ்சன்டா நீ. எஸ் சார். இங்க என்ன ஸ்பெஷல்? சிக்கன் ரோல், மட்டன் கட்லட், ஃபிங்கர் ஃபிஷ். நான் பியூர் வெஜிடேரியன். நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டேன். நானும் பியூர் வெஜிடேரியன். நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன். ஐஸ்கிரீம் தரட்டுமா? வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி? எனக்கு கோல்ட் ஒத்துக்காது. எனக்கும் கோல்டு ஒத்துக்காது. 2 காஃபி. ஓகே சார். என்ன ஆச்சரியமா இருக்கா? எனக்கு ஆச்சரியமாவே இல்ல. என்ன 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்திருக்கோம். ஜூன் 1. ஒரே தாட் இருக்கும், ஒரே டேஸ்ட் இருக்கும். நல்லதோ கெட்டதோ 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே நடக்கும். எனக்காகவே வளர்ந்தது போல, எனக்காகவே கிடைத்தது போல. நீ 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 எனக்காகவே சிரித்தது போல, எனக்காகவே தவித்தது போல, எனக்காகவே துடித்தது போல. நீ 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 2 பேரும் வந்து காஃபியே சாப்பிட்டாச்சு. இப்போ அது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? ஏய், என்னை விட்டுட்டு நீ மட்டும் சினிமாக்கு போனியா? உன்னை பிரியா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? போடா ராஸ்கல், ஸ்டூபிட். இனிமே என்கிட்ட பேசாத. நீ மூஞ்சில ஊத்தாத. பிரியா, பிரியா, நான் சொல்றது கேளு. பிரியா, பிரியா. ஏங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. அவன் ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னு கேட்டதுக்கு ஏன் இப்படி கோச்சிட்டு போயிட்டா? சார், காலேஜ் பசங்களோட பாஷையில ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னா 2 பேரும் தப்பு பண்ணலாமான்னு அர்த்தம். ஓ அப்படியா? ஐயோ என்னைய மறைக்கிறீங்க. இதுக்குதான் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. இது என்னங்க வம்பா இருக்கு? நான் ஏதோ கேஷுவலா ஃப்ரெண்ட் ஆயிடலாம் தான் சொன்னேன். இந்த காலேஜ் பசங்கலாம் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு மீனிங் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல உங்க மனசுல ஏதோ பிளான் இருக்கு. ஐயோ, எங்க மேடம் பார்த்தா அசிங்கம். அசிங்கமா? இல்லையே, நல்லதா இருக்காங்க. ஓஃபோ. எக்ஸ்கியூஸ் மீ. ஏ திவ்யா, நீ எப்ப வந்த? இப்பதான். யார் கூட வந்த? நான் தனியா தான் வந்தேன். அப்ப இங்க 2 கப் காஃபி இருக்கு. ஏ, நான் 2 கப் காஃபி சாப்பிட கூடாதா? ஓகே தேவி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி காஃபி. ஓ ஹலோ மேடம். ஹலோ, நீங்களா? அதுக்குள்ள 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? ஃப்ரெண்டா? சிச்சி, அதெல்லாம் இல்ல. மேடம், திவ்யாவை எனக்கு ஃப்ரெண்ட்னு சொல்லாதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆடுவா. ஓஹோ. ஐயோ மேடம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் ரெஸ்டாரண்ட்க்கு வர மாட்டேன்னு தான் சொன்னேன். இவர்தான் என்ன கம்பல் பண்ண. மேடம் வந்தோன பிளேட் மாத்திரியா? ரெஸ்டாரண்ட் போலாம் நீ தானே சொன்ன. அது நீங்க பார்க் போலான்னு சொன்னீங்க. அதனால இதெல்லாம் அவங்க கேட்டாங்களா? ரெஸ்டாரண்ட் போலாம் நீ சொன்னியா நான் சொன்னேனா? அது நான் தான் சொன்னேன். பாத்தீங்களா? திவ்யா, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாதான் இது சரியா? சாரி, ஐம் சாரி மேடம். ப்ளீஸ் இத பாரு, இதுதான் லாஸ்ட் வார்னிங். ஓகே?
இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? போங்க. இனிமே நம்ம மீட் பண்ண போறதில்ல, பேச போறதில்ல. ஹலோ, யார் யாரு எப்போ மீட் பண்ணணும்னு அவன் டிசைட் பண்ணணும். இன்னைக்கு நீங்க பேச மாட்டேன்னு சொல்றீங்க, நாளைக்கு நீங்களே என்ன தேடி வந்து பேசுவீங்க. பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். ஹாய். ஹலோ, சங்கர் பேசுறேன்டா. சங்கர் எப்படி இருக்க? யா நல்லா இருக்கேன் மச்சான், அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வருதுடா. அதுல அழகான பொண்ணு கூட நீ கல்யாண கோலத்துல காட்சி தரடா. அப்படியா? ஆனா நேத்து நைட்டு மட்டும்டா என்னன்னே தெரியல, அந்த பொண்ணு உன்னை திட்டி காரி துப்பிட்டாடா. டேய் வெட்டி பேச்சு பேசாத. எஸ்டிடி பில் எகிற போகுது. எஸ்டிடினா பில்லு எகிரத்தான் செய்யும், அது எனக்கு தெரியாதா? அதான் உன் வீட்ல இருந்து பேசுறேன். குர்ரா மிஸ்டர் சந்துரு, ஐ அம் லால் ஸ்பீக்கிங். இந்த ஊர்ல என்னென்ன நடக்குதுங்கறத ஒரு 40 பக்கத்துக்கு டீடைலா எழுதி விபிபி ல பார்சல் பண்ணிருக்கேன். அத நீ பில் பே பண்ணி வாங்கிக்கோ. நான் பணம் கட்டி வாங்கணுமா? அதுவும் 40 பக்கத்துக்கு. ஏன்டா இப்படி தண்ட செலவு வைக்கிற? தண்ட செலவு வைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு குண்டூசி கூட குத்தாம அனுப்பியிருக்கேன். அட பாவி, பேப்பர்ஸ் பறக்க போகுதுடா. நான் என்ன மடையனா? அதனாலதான் ஒரு பேப்பர் வெயிட்ட அது மேல வச்சு பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கேன். உண்மையிலே மடையன்டா நீ. வா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானடா இருப்பான். ஏச்சி, அசிங்கமா ஃப்ரெண்ட்னு சொல்லாத. ஏன்? காஃபி. இப்போலாம் ஃப்ரெண்டுக்கு அர்த்தமே வேற. என்னடா? அட படுபாவிகளா, அம்மான்னு சொன்னா புரட்சி தலைவான்னு கேக்குறா, சித்தின்னு சொன்னா யாரு ராதிகாவான்னு கேக்குறா, மாமான்னு சொன்னா போலீஸ்காரனும் புரோக்கரும் திரும்பி பாக்குறா, அண்ணின்னு சொன்னா எது பாலச்சந்தர் சீரியலான்னு கேக்குறா. ஒரு சேஃப்டிக்கு ஃப்ரெண்ட்னு கூப்பிடலாம்னா இப்ப அதுக்கு ஆப்போசிட் ஆகிலே இந்த பசங்க. சரி நீங்க பேசுறது போதும், போனை கொடுங்க. ஹலோ சந்திரு, நீ எப்ப இங்க வர? சீக்கிரம் வந்துருவேன் நீ. ஆமா, உங்க ஹீரோ என்ன பண்றாரு? அவரா காலையிலே டென்ஷன் கிளம்பிட்டாரு. ஆபீஸ்ல தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கா. ஓகே அனி, பை. ஓகே மா, பை. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்னு சொல்லி எங்க உறவை கொச்சப்படுத்தாதீங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். Please be seated. Yes. இந்த போர்டு மீட்டிங் எதுக்குன்னா, நம்ம கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா சரிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுக்கு உடனே நாம ஏதாவது செஞ்சாகணும். யா. மிஸ்டர் ராஜா, இந்த கம்பெனியோட பொறுப்புகளை எல்லாம் உங்ககிட்ட கொடுத்த பிறகுதான் இந்த கம்பெனிக்கே லாஸ் வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, வேறு சில விஷயங்களை உங்ககிட்ட டவுட்ஸ் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. வாட்? ஒரு கம்பெனிக்காரன் கொடுத்த பேமெண்ட்டை நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல சேர்க்காம உங்க பர்சனல் அக்கவுண்ட்ல சேர்த்திருக்கீங்களே, அது ஏன்? எல்லாத்தையும் கம்பெனி அக்கவுண்ட்ல போட்டு நாளைக்கு இன்கம் டாக்ஸ் காரன் வந்தான்னா எல்லாரும் கஞ்சி குடிக்க வேண்டியிருக்கும். Are you prepared for that? அதனாலதான் சேஃப்டியா இருக்கட்டும்னு என் அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டேன். யாரு சேஃப்டி சொல்றாரு இவரு? வருஷம் அனாதை குழந்தைகளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் டொனேஷன் கொடுத்தா அக்கவுண்ட்ல வந்திருக்கே, அது என்ன? அது அந்த அனாதாசிரமம் இருக்கு. நம்ம அந்த இது அண்ணா நகரா? நாட் இன் அண்ணா நகர். நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, அந்த அடையாரா? அடையார் இல்ல, அந்த என்ன ஏன் சந்தேகத்தோட பாக்குறீங்க? நீங்க எப்பவுமே என்ன சந்தேகத்தோட தான் பாக்குறீங்க. That's not good. அதெல்லாம் விடுங்க ராஜா. உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல நல்ல கான்டாக்ட் இருக்கு, ஆர்டரா குவிச்சிருன்னு சொன்னீங்க. அதனால இந்த கம்பெனியோட பொறுப்பை நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சோம். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய ஆர்டருமே வரல. அதனால what do you want me to do? நீங்க வந்து என் சேல உட்காந்துக்கிறீங்களா, நான் வந்து உங்க சேல உட்காந்துக்கிறேன். இதுக்கு மேல ஒரு கேள்வி யாரும் கேட்க வேணாம். Just give me 15 days. 15 நாளுக்கு அப்புறம் என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஹாய் பூஜா, சிஸ்டம் சரியாக இன்னும் 2 டேஸ் ஆகும். ஏன்னா சென்னையில இருந்து சில முக்கியமான பார்ட்ஸ்லாம் வர வேண்டியிருக்கு. அதனால நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, அங்க போய் சொல்லுங்க. hey come on. ஏங்க, சிஸ்டம்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அது ஹலோ, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீங்க விரல்ல விளையாடிட்டு இருக்கீங்க. இத கரெக்ட்டா பண்ண முடியுமான்னு ஒரு பொண்ணு பெட் கட்டிருக்கா. யாரு? அது அவதான். ஹாய், how are you? நான் பேச மாட்டேன், உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஃபைன், தேங்க் யூ சந்துரு. Take care. Bye. பை. யோ, எதுக்கே சிரிக்கிறப்ப? துன்பம் வரும் வேலையில சிரிகன்னு சொல்லிருக்காங்க பெரியவங்க, அதான் சிரிக்கிறேன். நீ சிரியா? என்ன பெருசா துன்பம் வந்துச்சுப்பா? வண்டியில பிரேக் பிரேக் பிடிக்கலையா? வண்டி நிறுத்தியா? நிறுத்தியா? யோ, யோ. ஆளை விட்டா போதும், நான் நடந்தே போய்க்கிறேன். ஓடுற
ஏன் ஒரு பாதியில இறங்கி போயிட்டாரு? அவன் உம்முனா முஞ்சிங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறான். நமக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏதாவது பேசினே இருக்கணும். அதான் ஓட விட்டான் போனானு. ஆமா நீங்களும் அங்க போனோம். டைனா ஹாஸ்டல். டைனா ஹாஸ்டலா? ஆமா. ஆனா இவ்வளவு பேர்லாம் ஏத்த முடியாது நம்மளால. வேற வண்டியை பாருங்க. ஐயோ ப்ளீஸ் 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 அர்ஜென்ட்டா போணும். எக்ஸ்ட்ரா எவ்வளவு வேணாலும் தரேன். அப்படியா? சரி ஏறு. ஏறு எல்லாம் ஏறு. ஏறு. பாத்து சீட்டை கீச்சாதீங்க. ஏறு ஏறு ஏறு. அந்த பண்ணி உட்காருமா. ஏறு ஏறு. ரெடி போலாமா? ரெடி ரெடி ரெடி. போலாமா? ரெடி ரெடி. எல்லாம் இந்த பூந்தோட்டத்துல தான் படிக்க வந்தீங்களா? ஆமா. நான்லாம் அங்க போனதே கிடையாதுங்க. போணும். வயித்து வலினா டாக்டர் கிட்ட போக மாட்டீங்களா? அந்த மாதிரி மனசுக்கு அமைதி வேணும்னா அங்கெல்லாம் போணும். நானே வயித்து வலிக்கே டாக்டர் கிட்ட போக மாட்டேங்க. அப்படிதான் ஒரு தடவை வயித்து வலி வந்துருச்சு. என்ன கரம வயித்துல பூச்சி இருக்குமே பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டேன். என்ன எதுக்கு ஐயோங்கிறீங்க? ஒரு தடவை எங்க வீட்டுல ஊதுவத்தி ஸ்டாண்ட் எடுத்து முழுகிட்டேன். நல்ல வேலை எங்க வீட்டுல வாழைப்பழம் ஊதுவத்தி ஸ்டாண்ட். கொஞ்சம் வாங்கல வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் வாங்க. போடா உனக்குமா. இந்தப்பா. ஆமா. இங்க ஒரு ரிக்ஷாக்காரர் இருக்காரு எங்கங்க? மேடம் இப்பதான் விஜய் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போறாங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு தான் ஃபிட்ஸ் வருது இல்ல, பேசாம ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. எனக்கு ஒரு மர பொண்ணு இருக்குதுங்க. சின்ன வயசுல இருந்தே என் மேல ரொம்ப பிரியம். கல்யாணம் பண்ணா என்னதான் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்படி வலிப்பு வருதா, அது அதுக்கு பிடிக்கல போல் இருக்கு. அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. என்ன டாக்டர் இது? ஃபிட்ஸ் வந்தா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். கையில இரும்பு கொடுத்தா கண்டிப்பா நின்றும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது இவ்வளவு சீரியஸா இருக்க? எப்பவாவது ஒரு தடவை வந்தா பரவாயில்ல. தினசரி ஃபிட்ஸ் வந்தா உடம்பு தாங்குமா சொல்லுங்க? இதுக்கு என்ன பண்ணலாம்? ரெகுலரா மருந்து சாப்பிடணும். உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கணும். ஆனா அவர் ரிக்ஷா ஓட்டுறவர். அவர்கிட்ட போய் உடம்ப வருத்திக்காதுன்னு சொல்ல முடியுமா? டாக்டர் என்ன சொன்னார் சந்திரு? டாக்டர் ஓ அவசரத்துக்கு இத்தனை பேரும் ஒரே ரிக்ஷால ஏறினதால தான் இவ்வளவு பிரச்சனையும். போய் சந்திர கிட்ட தேங்க்ஸ் சொல்லு. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? தேங்க் யூ சந்திரு. போய் சந்திர கிட்ட தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ் சந்திர. தட்ஸ் ஓகே. என்னோட தலை நீ எடுத்த? நான் என்கிட்ட தேங்க்ஸ் சொல்றது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ஆழுதுறணும்னு பயமா இருக்கு. ஆம்பளைங்கனாவே எங்க அப்பா மாதிரி கரடு முரடா தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி ஓ விஷயத்துக்கு வா. ஏய் நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுண்டா. ஒண்ணு இல்ல, உன் கம்பெனில இருந்து என் கம்பெனிக்கு பெரிய பெரிய ஆர்டர்ஸா கொடுத்தா போதும். அதை வச்சே எல்லாரும் வாய மூட்டுவேன். டேய் என் கம்பெனியை உனக்கு கொடுத்தலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா ஆர்டர்ஸ் கேட்டுட்டு இருக்க? சின்ன குழந்தை மாதிரி. டேய் நீ என்னடா சொல்ற? சந்தியா சந்துரு மேல ரொம்ப அஃபெக்ஷன் இருக்கா. என்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டா. நீ சந்துரு கிட்ட பேசு. நிஜமாவா? ஆமாண்டா, நீ அவங்கிட்ட பேசி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணு. உன் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன். ஓகே ஓகேடா. ஓகே தேங்க் யூ அர்ஷத். தேங்க் யூ. பாய். ரைட். அண்ணா ஆ? ரொம்ப தேங்க்ஸ். ஆஹா. ஓ மை காட், திடீர்னு கல்யாண பேச்சு எடுத்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே ஆடிட்டேன். நல்ல சான்ஸே அது, என் ரேஞ்சே மாறிடும். சரி கிளம்பு, ஊட்டிக்கு போய் தம்பியை பார்த்து பேசலாம். அதெல்லாம் சரி சார், தம்பியை போய் பார்க்கலாம். ஆனா எப்படி பேசுவீங்க? நீங்க தான் அவர் லைஃப்ல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. சொன்னா என்ன, மாத்திக்கலாம், தப்பு இல்லையே. ஏய் இதத்தான் இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. ஓஹோ, இதத்தான் இடம் பொருள் ஏவலும்பாங்களா? எங்க ஊர்ல இதை வடிகட்டின பச்சோந்தி தனமானுங்க. ஏய் வண்டி எடு. எடுக்கலாமே. You enjoyed, huh? Yeah, so much. நீ போயிட்டே இரு, நான் சந்திர பாத்து வந்துறேன். Bye. ஹாய் சந்திரு. ஹாய் மோனிகா. என்ன திடீர்னு வந்துட்ட? நீ தானடா எப்ப வேணாலும் வான்னு சொன்ன. சரி எப்ப வச்சுக்கலாம்? இப்பவே இங்கே வச்சுக்கலாம். இங்கே வா, யாராவது பார்த்தா என் மானம் போய்டும். யாரும் பார்க்க மாட்டாங்கடா கண்ணா. ஏய் பயந்தாங்கோலி, ஓபன் பண்றா.
இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியாம இருந்துச்சு. நீ தான் அதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரு. கண்டிப்பா. நீ முதல்ல நிதானமா ஒரு தடவை பாத்துக்க. டேய் சும்மா இருடா. ஏன் அவசரம் எனக்கு? Yes, yes, I like it. You're great, Monica. எத்தனை நாளா இது காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஏய், இன்னும் ஒரு தடவை ப்ளீஸ். இந்த வாட்டி நானே ட்ரை பண்றேன். சீக்கிரம்டா. இப்ப முடிச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ப்ளீஸ் எனக்காக. சீ, உன்னை பத்தி நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். நீ இவ்வளவு தப்பான ஆளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஹலோ ஹலோ, இப்போ என்ன ஆச்சு? போடா பொறுக்கி, இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஆட்டம் போடுறீங்க. உனக்கு என்ன சும்மா உட்காந்துருக்கீங்க? வேற என்ன பண்ணும்? இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எனக்கு தெரியாது, இவளுக்கு தெரியும் சொல்லி வர வச்சு கத்து கொடுக்க சொன்னேன். யாராவது பார்த்து அசிங்கம்னு சொன்ன? ஆமா, நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். எனக்கே விஷயம் தெரியலன்னு அசிங்கம் இல்லையா? அப்புறம் உம்மா சத்தம். கம்ப்யூட்டர் சரியாச்சுங்கிற சந்தோஷத்துல உம்மா போதுமா? ஓகே, பைடா சந்திரு. பை. ஆமா, பேசவே மாட்டேன்னு சொன்ன, இங்க வந்து இந்த கத்து கத்துற? நான் பேச மாட்டேன்னு தான் சொன்னேன், திட்ட மாட்டேன்னு சொல்லலையே. லூசு. என்ன? ஒண்ணும் இல்ல, வா. ஐயோ, இந்த டைம்க்கு நான் ஹாஸ்டல்ல எல்லாம் தெரிஞ்சா எங்க மேடம் என்ன கொன்னே போட்டுருவாங்க. எங்க அப்பா கிட்ட வேற மாட்டி விட்டுடுவாங்க. நான் என்ன சும்மா குதிக்காத, நானே உன்னை ஹாஸ்டல்ல டிராப் பண்றேன், வா. ஐயோ, கதவை வேற பூட்டிட்டாங்களே. பூஜா, பிரியா, ஐயோ கதவு பூட்டிட்டாங்க. நான் உள்ள போறேன். எப்படி போவேன்? திவ்யா எங்க? ஏய், எங்க தெரியலையே. ரூம்ல இருக்கல, நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம், நீ இரு, நான் போய் பார்க்கறேன். என்ன பண்ற நீ? தூக்கி விடுறேன். வேண்டாம், எனக்கு தெரியும். நீ பின்னாடி என்ன பண்ற? நான் ஒண்ணும் பண்ணல, நீ மேல பாத்து போ. ஏணி மேல எத்தி விட போறா, எக்கு தப்பா மாட்டி விட போறா, சிக்க போறா சிக்கிக்கிட போறா, அக்க போறா வெக்கப்பட போறா. சாப்பிட வரல? நான் வரல, தலைவலிக்குது. ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன நீ மேடம் பார்த்து இப்படி பயப்படுற? நான் இருந்தா வந்த அன்னைக்கே ஃப்ரெண்ட் ஆயிருப்பேன். என்ன? ஐயோ, நான் அந்த ஃப்ரெண்ட் சொல்ல, சாதாரணமா ஃப்ரெண்ட்னு சொன்னேன். அப்பா, ரூம் நல்லா இருக்கு. இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிட வேண்டியதுதான். என்னது, தங்க போறியா? ஏய், கிளம்பு, முதல்ல கிளம்பு. போ போ. என்ன பேப்பர் இது? ஓ, இதுவா? ஒரு பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுனது. படிச்சு பாரு. ஏய், சத்தமா படி. இப்ப என்னோட கனவு இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களுக்குமே வர கல்யாண கனவு, அதுவும் எனக்கு மட்டுமே சொந்தமாக போற உன்னை பத்தின கனவு. ஹலோ சந்திரே, நான் சங்கர் பேசுறேன். டேய், நேத்து மறுபடியும் கல்யாண கனவு வந்துருச்சுடா. அது சீக்கிரமா பழிக்க போகுது பார். என்னடா சொல்ற? கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? அப்ப நான் பொண்ணு பார்த்துட்டுமா? பொண்ணெல்லாம் ரெடி. என்ன சொல்றா? சந்திரு கல்யாணம் பண்ணிக்க போறானா? பொண்ணு ரெடியா இருக்கா? ஹலோ சந்திரு, பொண்ணு யாரு? அது சஸ்பென்ஸ். நான் சென்னைக்கு வந்து தான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்குமோ பிடிக்காதோ? உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? நோ, பேரு, ஊரு, கருப்பா, சிவப்பா, குள்ளமா, வைரமா எல்லாமே சஸ்பென்ஸ் தான். கொடுங்க சந்திரு, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னைக்கு வரேங்கிறத மட்டும் சொல்லு.
சிக்கன் மட்டன் எறா புட்டு கிட்டு வெரைட்டியா விருந்து வச்சு அசத்திடுவோம். டேய் அவ பியூர் வெஜிடேரியன்டா என்ன மாதிரியே. அப்படியா? அப்போ உங்க 2 பேத்துக்குள்ள அவ்வளவு பெரிய ஒற்றுமையா? பின்ன 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்திருக்கோமே. அப்பா பிரமாதம் இல்ல? பாத்தியா எங்க வீட்ல ஒண்ணு பாக்க துடிச்சிட்டு இருக்காங்க. நீ முதல்ல இந்த சிடி கொடு. உங்க வீட்ல யாராவது இத பாத்தீங்கன்னா என்ன பத்தி என்ன நினைப்பீங்க? இந்த சிடி எங்க வீட்ல யாரும் பார்க்க கூடாது அவ்வளவுதானே? இந்தா இதுல ஹிந்தி ஃபிலிம்னு எழுது. எழுதுனா? ஹிந்தி ஃபிலிம்னா எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்காது. ஹிந்தி ஃபிலிம்னு எழுதி சிடியை டேபிள்ல வச்சா கூட யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்ப ஓகே. சோ ஸ்வீட். Thank you. ஏய் திவி, நாளைக்கு நம்ம 2 பேரும் மெட்ராஸ்க்கு ஒண்ணா தான் ட்ரெயின்ல போறோம்ல? அந்த ட்ரெயின்லயே நம்ம ஃப்ரெண்டா இல்லமா? ஓகே ஓகே. மாமா நாங்க கூட 25 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல ஃப்ரெண்ட் ஆனவங்க தான். இப்ப கூட எங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? ஆமா நாம என்னைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சொல்லு என்ன பண்ணலாம்? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் சந்தியாவை தான் கல்யாணம் பண்ணணும் நீங்க பிடிவாதமா இருந்தா எப்படி? திவ்யா என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கா. என்னால அவளை மறக்க முடியாது. வேணாம், மறக்க வேணாம். ஆயுஷ்க்கும் கூடவே வச்சுக்க, ஜாலியா இரு. ஆனா கல்யாணம் மட்டும் சந்தியாவை பண்ணிக்க. உங்க புத்தியை காட்டிட்டீங்கல்ல. கம் ஆன் சந்துரு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். எல்லா விஷயத்தையும் தப்பாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. வேணாம், மாத்திக்கோங்க. இந்த அட்வைஸ் எல்லாம் நீ எனக்கு பண்ணாத. சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாதா? முடியாது. அவன் பணம் வருது பதவி வருதுன்னா 100 கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கான். வேணா பெரிய லவ் கட்டான். அசோக் ஒரு போன் போடு. ஹலோ அசோக். எங்கடா ஊட்டில இருக்க? ஆமா நான் ஊட்டில தான் இருக்கேன். நான் சந்துரு கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். என்ன சொன்னா? அவன் இந்த கல்யாணத்துக்கு முழு சம்மதம் சொல்லிட்டான். வெரி குட் வெரி குட். எப்ப வேணாலும் நீங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நான் ரெடின்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன, உடனே நாள் பாத்திர வேண்டியதான். அப்புறம்டா சந்துருவ சம்மதம் என்கிட்ட நேரடியா ஒரு தடவை சொல்லு. அதுல ஒரு சின்ன சந்தோஷம் தான், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா பேசணும், நான் பேசுவோம். ஓகே ஓகே. சந்தோஷமா போய் சந்தேகம், எல்லாருக்கும் என் மேல சந்தேகம். எவனுமே என்ன நம்ப மாட்டேங்கிறான். எல்லாம் தெளிவா இருக்கானுங்க. என்ன சார் உங்க தம்பி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு அசோக் சார்ட்ட போய் சொல்லிட்டீங்க? எனக்கு வேற வழி இல்ல. இதுவும் ஒரு பிசினஸ் டாக்டிஸ். ஓஹோ, இதுவும் ஒரு பிசினஸ் டாக்டிஸா? எங்க ஊர்ல இதைத்தான் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முழிய நோண்டிட்டு போறதும் பண்ணுவ. தேங்காய் தேங்காய் நாட்டு தேங்காய், அம்மனுக்கு பிடிச்ச தேங்காய். வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? ரொம்ப அழகா நடக்குது. முன்னெல்லாம் தேங்காய் உடைக்கிறத மனசுல வேண்டிட்டு இங்க வந்து உடைப்பாங்க. இப்ப மனசுக்குள்ளே தேங்காய் உடைச்சு இங்க வந்துடுறானுங்க. எங்க இருந்து வியாபாரம் நடக்குது? பாத்தியா பழத்தை மாரியம்மன் கோயில்ல வந்து பெருமாளுக்கு வேண்டிக்குது. இது எங்க தேங்காய் உடைக்க போகுது? தேங்காய் பொறுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அட சந்துரு, வா 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 வா. பூந்தோட்டத்துல பார்த்த பொண்ணு, நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படிங்க? நான் ரிக்ஷா ஓட்டக்கூடாது இல்ல, அதான் சந்துரு இந்த கடையை எனக்கு வச்சு கொடுத்தேன். ஏய், லவ் பண்றீங்களா? கை கொடு கை கொடு கை கொடு கை கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க இந்தாங்க, அம்மனுக்கு வேண்டிங்க. நல்ல ஜோடி. தேங்க்ஸ்ங்க. காசுல ஒண்ணு வேண்டாம். ஓ, கை கொடுத்தீங்களா? போங்க 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 போங்க. இதுக்கு ஈவினிங் டிக்கெட் வாங்கிடுவேன். போலாம்ல? ஏய் சும்மா தானே சொல்ற. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. சபா செக்ரட்டரி சண்முகம் இருக்காரா? 1 மினிட். ஹலோ. சரி, நான் அப்புறம் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். கடலை போட்டிருந்தா சார் உங்க கணவரா? இல்லையே. அப்ப லவ்வரா? இல்லையே. இல்ல புரோக்கர்னு நினைக்கிறேன். என்னது? இல்ல சபா ப்ரோகிராம் செய்யற புரோக்கர்னு நினைக்கிறேன். அப்ப அவர் யாரு? அவர் என் ஃப்ரெண்டுங்க. எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவர் என் ஃப்ரெண்டுங்க. எங்க இன்னொரு வாட்டி. அவர் என் ஃப்ரெண்டுங்க. கிறுக்கு விட்டு என்னடா தெரியாம வளர்க்கிட்டு இருக்கடா. லூசு புண்ணாக்கு. ஃப்ரெண்டுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? இங்க வா. அதுதான் அர்த்தம். நானும் ஃப்ரெண்டுன்னு அந்த அர்த்தத்துல தாண்டா சொன்னேன். பத்தியாடா, இப்பெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறது சர்வ சாதாரணமா டீ சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சுடா. ஹலோ சார், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. உள்ள அனுப்பட்டுமா? உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. பயப்படாதீங்க.
நீங்க தேடி வந்த சபா செக்ரட்டரி சண்முகம் நானே தான். நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? நீங்க ஒரு மேஜிக் ஷோ ப்ரோகிராம் ஒன்னு தரணும். ஐயோ பாவம், அவரே சொல்லுங்க என்ன பண்ண முடியும். Thank you சார். Thank you. அது மட்டும் இல்ல, ப்ரோகிராமுக்கு ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? சார் 50,000. என்னது ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுல புட்டுக்குவானுங்க போட்டுருக்குது? 50,000? அம்மா, உன் மகன் ஜெயிச்சிட்டாப்பா, உன் பையன் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாப்பா. இந்தாங்க 50,000 ரூபாய். 50,000? பாத்துட்டீங்களா? என்ன சார் இது? கோன் பனேகா குரோர்பதியில காட்டிட்டு புடுங்குற மாதிரி புடிக்கிட்டீங்களே. அங்க உங்க ப்ரோகிராம் பாஸ் ஆனா தான் இந்த செக் பாஸ் ஆகும். நீங்க சந்துரு அன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். ஆனா நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கு. இந்த கொஞ்ச நாள்ல உங்க கூட எப்படி பழகினாரோ அந்த மாதிரி தான் பழகுவாரு. ஜஸ்ட் லேபிள் ஓட்டினா மாதிரி தான் உங்க எல்லாரையும் இவங்க அண்ணி, இவங்க அண்ணன், இவர் மேனேஜர்னு சொல்லி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஆனா அவ இயல்பா தானே டாக்டர் இருக்கா? அவர் ரொம்ப நார்மலா தான் இருப்பாருங்க. ஞாபகங்கள் வேற, பழக்கங்கள் வேற. அவர் மனசுல இருக்கிற பழைய ஞாபகங்களை மட்டும்தான் மறந்துட்டாரே தவிர பழக்கங்கள் அப்படியே இருக்கும், மாறாது. அவரை தண்ணியில விட்டீங்கன்னா நீச்சல் அடிப்பாரு, கார் கொடுத்தீங்கன்னா டிரைவ் பண்ணுவாரு. அவ பழைய நினைவுகள் எப்ப டாக்டர் திரும்ப வரும்? அத சொல்ல முடியாதுங்க. 1 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், வராமலே போயிடலாம். அவருக்கு தேவை ஆழ் மனசை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு சின்ன ஸ்பார்க். தட்ஸ் ஆல். சொந்தம் பந்தம் அத்தனையும் சந்துரு ஆஸ்பத்திரியில வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இவன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன அந்த பொண்ணு மட்டும் வந்து இன்னும் பாக்கலடா. ஒண்ணு பண்ணுவோம், அவங்கிட்டே அந்த பொண்ணு யாருன்னு கேட்டுருவோம். ஆமாண்டா. என்ன விளையாடுறீங்களா? கேட்டாலும் அவனுக்கு தெரிய போறதில்ல. ஏதோ ஒரு பொண்ணு அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டோமேனு கில்ட்டி ஃபீலிங்ல இருப்பா. பாவம், அந்த பொண்ணுக்கு சந்திரக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லன்னா கண்டிப்பா அவனை பார்க்க வந்திருப்பா. சரி, இதெல்லாம் போட்டு மைண்ட குழப்பிக்காம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த பொண்ணு நிச்சயமா சந்திரவை தேடி வருவா. இது மட்டும் 3 வேளை கொடுங்க. அடடே, அப்துல் கலாம் புக்கு என் ஒய்ஃப் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா. எஸ் மிஸ்டர் ராஜா. அப்புறம் சந்திரு, டேக் கேர். எனக்கு ஒரு டவுட். எப்போதும் வர்றதானடா. இது புதுசு. கேளு. சந்துரு ஏன் திண்டிவனம் பஸ்ல ஏறணும்? ஏய், திண்டிவனம் ராமூர்த்தி இருக்காருல, அவரை பார்த்து கட்சியில சேரணும் போயிருப்பா. போட்டா முட்டா பையல. நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸா பார்த்திருப்பான், போயிருப்பான். ரெஸ்ட் எடுத்துக்க. அந்த பொண்ணை ஞாபகப்படுத்துற எந்த ஒரு விஷயமும் அந்த ரூம்ல இருக்க கூடாது. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏற்கனவே ஒண்ணு பாக்கி விடாம எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் தீய வச்சு கொளுத்தி விட்டேன். நம்பிக்கை தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போனது உங்களுக்கு வசதியா போன மாதிரி தெரியுது. எங்க ஊர்ல இதைத்தான் பைத்தியக்காரன் கழிச்சது கோமணத்துக்கு ஆச்சு மனு. ஆண்டி, மத்த மெடிசன்ஸ் எல்லாம் ஈவினிங் வரும்போது நானே வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு எதுக்குமா வேஸ்ட்ராமா? அதனால என்ன ஆண்டி, ஃப்ரெண்ட்ஸ்னா சினிமா பார்க்கிறதுக்கும் ஊர் சுத்துறதுக்கும் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நேரத்துல ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கணும். என் பொண்ணு ஆசைப்படி விட்டுருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? என்னது உன் பொண்ணா? என்னமோ என் தயவை எல்லாம் புத்திக்கிட்ட மாதிரி பேசுற. அப்பன்னா எனக்கு கடமை இருக்குடே. அவளுக்கு நினைவு திரும்பறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அவங்க அந்த பையன் மேல உயிரே வச்சிருக்கா அவ. மண்டையிலே போட்டேன், உனக்கும் பழைய நினைவுலாம் போடும். அப்புறம் என்ன கேள்வி கேட்க ஆளே இருக்க மாட்டாங்க. இந்திய மேடைகளில் முதல் முறையாக புத்தம் புதிய மேஜிக் ஷோ. மகாஜனங்களே, இங்க படுத்துட்டு இருக்க இந்த பையனை ஒரே வெட்டில 2 துண்டாக்க போறேன். ஏக் மார் தோ துக்கேடா. யாருக்காவது சந்தேகம் இருந்தா பக்கத்துல வந்து பாருங்க. பாருங்க, யாராவது பக்கத்துல இருந்து பாக்குறீங்களா? அம்மா, வயசானம்மா வாங்க. அம்மா வேண்டாம், அந்த ஐயா கூப்பிடுங்க. எந்த ஐயா? பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. அவன் வேணா, அந்த அம்மா கூப்பிடியா? ஐயோ, அவர்தான் முக்கியமான ஆளு. ஆச்சரா போச்சியா? இந்தவனா வாயா. ஒன்னதே வாயா. ஆனா சமத்துக்கு சுண்ணாம்படிக்க சொல்ல தலைக்கடிச்சு வந்து நிக்கிற. நல்லா பாரியா. யாரா அவன் பாலைவனத்துல பிரமிடு கட்டுவாங்கன்னா காதல கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறான். நீ நல்லா பாரியா. இங்க பாரு, அறுத்து காட்டுவாங்க. பாரியா, படுத்துக்கிட்டு பாரு, நின்னுட்டு பாரு, உட்கார்ந்துட்டு பாரு. பாரியா, நல்லா பாரு, கீழ குனிஞ்சு பாரு. பாரியா, பாரு. ஐயோ,
சொன்னா உருவிட்டா என் பெட்ஷீட். நீ தானா நல்லா பார்க்க சொன்ன. காப்பாத்துங்க ப்ளீஸ். 2 பேரை படுக்க வச்சு நடுப்புற வெட்டுற மாதிரி வெட்டுறீங்களா? யார ஏமாத்துறாங்க? டேய் எல்லாம் ஏமாத்துறானுங்க. வா போடு போடு சாத்து. ஏண்டா நான் யாரு எங்கிட்டே காமிக்கிறீங்களா உங்க வேலைய? வச்சேன் பாரு உங்களுக்கு ஆப்பு. ஆப்பு வைக்கிற நீ பெரிய தோப்புன்னு தெரியும் போயா. யோ பேசாம நான் அந்த கிளைய கூப்பிட்டுருப்பேன். ஏற்கனவே அதுக்கு ஒரு கண்ணு தெரியாது. அது வந்துருச்சுன்னா தெரியுதா தலையாட்டி பூ மாதிரி தலையாட்டிட்டு போயிருக்கு. உன்னை யாரு அவனை கூப்பிட சொல்றது? காசு கொடுத்தவன அவன் தானே. சரி விடு. இந்த பார், அந்த ஆள் போர்வை வேலைக்கு பாத்துட்டான். எங்க மேஜிக் விஷயங்கள்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நாங்க எங்கேயுமே மேஜிக் பண்ண முடியாது. அதனால பேசின தொகை 50,000 கொடுத்துட்டேன்னா நாங்க பெட்டிக்கிற வச்சத பொழைச்சுக்குவோம். கொடுக்க முடியாது. மேஜிக் ஷோ டோட்டல் ஃபெயிலியர். இங்க பாரு, இதெல்லாம் சொல்லாத, காசு கொடுத்துரு. நீ இப்ப கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாத பண்றத பண்ணிக்கோ. உன்கிட்ட காசு வாங்குன எப்படி தெரியா? டேய் வாங்கடா. சேலஞ்ச். Now the US சாரி. என்ன அப்படி பாக்குற? நான் யாரும் தெரியலையா? சந்தியா சந்துரு. எனக்கு ஞாபகம் இல்ல. ஏய், உன்னை ஹாஸ்பிடல்ல அந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. அதனால தான் வரல. ஏன் பேசாம போற? நம்ம எவ்வளவு பழகிருக்கோம், எல்லாத்தையுமே மறந்துட்ட? இங்க பாரு, பழசெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல உங்க எல்லாரை விட எனக்கு ஆர்வம் அதிகமாவே இருக்கு. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அதுக்காக நான் நொடிச்சு போய் மூலையில உட்கார விரும்பல. இப்பதான் பிறந்ததா நினைச்சு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். இது என்ன சிரிப்பா அழுகையா? சந்தோஷமா இருக்கியா சோகமா இருக்கியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரெண்டும் தான். ஒரு வகையில சந்தோஷம், ஒரு வகையில வருத்தம். நீ நல்லா இருக்கிய அதனால சந்தோஷம். ஆனா என்ன தெரியலன்னு சொல்லிட்டியே, அதான் வருத்தம். இந்த துக்கம் விசாரிக்கிறது, அழுகிற சென்டிமெண்ட்லாம் என்கிட்ட வச்சுக்காது. லீவ் மீ அலோன். சரிடா, நான் கிளம்புறேன். சரி, கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? இங்கயா இல்ல பாம்பேலையா? இங்க என்ன எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நானே பார்த்துப்பேன். பாம்பேன்னா கொஞ்சம் இரு. இந்த கல்யாணத்தை பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன யோசிக்க போற நீ? அதான் டாக்டர் தெளிவா சொல்லிட்டார்ல, சந்திரவுக்கு பழைய ஞாபகம் போனதை தவிர வேற எந்த குறையும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கலான்னு. இத பாரு, இந்த கல்யாணத்துல எல்லாத்தையும் விட சந்திரோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம். அவன் தான் அன்னைக்கே ஓகே சொல்லிட்டான்னு சொன்னேன். அதை நேரடியா என்கிட்ட சொல்ல சொன்னேன், அவன் சொல்லலையே. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ரெக்கவர் ஆகி எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, இப்படி ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு அவன் கேட்டான் வை, இவன் என்ன பண்ணுவா? வேணாண்டா, இந்த கல்யாணம் சரி வராது. ஐயோ, என்ன கல்யாணம்? யார் சம்மதம்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சந்தியா சந்துருவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறது உண்மைதான். இது விஷயமா ராஜாவை சந்துரு கிட்ட நான் பேச சொன்னேன். இவனை நான் பேசிட்டேன், அவன் ஓகே சொல்லிட்டான்னு சொல்றான். ஆனா அவன் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அவனுக்கு உண்மையிலேயே விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, சந்திர சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது உண்மைதான். அவனே என்கிட்ட போல சொன்னா. என்னங்க நீங்க கல்யாணம் வரைக்கும் பேசிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏய் சங்கர், வாங்க வாங்க வாங்க. என்ன? சந்திர நம்ம கிட்ட போன ஒரு பொண்ணை பத்தி சொன்னால, அது சந்தியாதான். இவ்வளவு நாள் யார் யாருன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தோம். அண்ணி, இந்த கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னானா? ரொம்ப சந்தோஷப்பட்டா சார். அவன் சொன்னதை வச்சு நான் கூட நினைச்சேன் லவ் மேரேஜ்னு. இப்பதான் தெரியுது அரேஞ்ச் மேரேஜ்னு. இந்த விஷயத்தை சந்திரன் சொல்லலாம். வா சீக்கிரம் போய் சொல்லு. இப்பதான் அவன் இவளால இரிட்டேட் ஆயிருக்கான். இப்ப போய் இவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா முடியவே முடியாதுப்பா. கொஞ்ச நாள் இவங்க 2 பேரும் நல்லா பழகட்டும், அதுக்கப்புறம் தானா செட் ஆயிடும். அண்ணா நீ பாம்பே வரல அதானே? அப்பா சந்தோஷத்தை பாரு. நம்ம பீச் ஹவுஸ்ல தங்கிக்க. உன்னால எப்ப முடியுமோ அப்ப சந்திர தூக்கிட்டு பாம்பேக்கு வந்துரு. இப்ப வீட்டுக்கு போலாமா? ஓகேடா, நான் வரேன். இப்ப உன்னை நம்புறேன். அப்புறம் சந்திப்போம். பாய்.
சந்திரவுக்கு நாம தான் அம்மா அப்பா. அவன் சந்தியா மேல உயிர் வச்சிருக்கான்னு தெரிஞ்சப்பறம் நாம தான் அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கணும். நீங்க அவனோட சண்டை போடும் போதெல்லாம் என்னடா தம்பி மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையே நினைச்சேன். ஆனா இப்ப அவன் மேல நீங்க உயிரிய வச்சிருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க கவலையே படாதீங்க, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகேவா? பண்ண மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தா போதும், உலகத்தை எதை வேணாலும் சாதிக்கலாம். நீங்களே எதிர்பார்க்காம எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்குது போல் இருக்கு. அதனால எங்க ஊர்ல இதைத்தான் சாவ போறவன் வாயில சர்பத்தை ஊத்தி காப்பாத்துறதுன்னு சொல்லுவானுவோ. என்னம்மா அன்னதானம்லாம் ஆரம்பிச்சாச்சா? இனிமேதா. வானகம் வழிபட வையகம் தொழுதிட தாயகமானது மனமே மனமே மனமே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. என்ன திவ்யா, ரொம்ப நாளாச்சு பார்த்து? இப்ப கொஞ்ச நாளா நாங்க கோயிலுக்கே வர்றதில்ல. ஏ? அது இன்னொரு நாள் விவரமா சொல்றேனே. என்னங்க, இவங்க ராதிகா. கோயிலுக்கு அடிக்கடி வரும்போது பழக்கம். இவங்க திவ்யாவோட அப்பா. வணக்கங்க. குடுப்பா, ஒருத்தருக்கா குடு. ஏய், லைன்ல வாங்கப்பா. என்ன இது? சொன்னாலும் கேட்க மாட்டேன். முதலாளி, வழக்கம் போல என்னோட இந்த மாசம் சம்பளத்தை நீங்களே வச்சிருங்க. அடுத்த மாசமும் சேர்த்து மொத்தமா என் பேர்ல பேங்க்ல போட்டுருங்க. போட்டுறேன். மறந்துடாதீங்க. மொத்தமா போட்டுறேன். வாங்க வாங்க வாங்க. தங்கச்சி நல்லா இருக்கியா? மாமா எப்படி இருக்கீங்க? டாக்டர் ஆஸ்பத்திரில கட்டி முடிச்சிட்டியா? இன்னும் இல்ல மாமா, இங்க ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கேன். அது விஷயமா தான் வந்தேன். வெரி குட். அம்மாவும் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான். யார் வந்திருக்காங்க பாரு. பழைய நினைவு இல்லைங்கிறத தவிர திவ்யாவுக்கு வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீ ஈஸியா சொல்லிட்ட. இதே காரணம் காட்டி ஒரு பையலும் உள்ள கல்யாணம் பண்ணிக்க முன்னுக்கு வர மாட்டேங்கிறானே. இது என்ன முட்டாள்தனமா இருக்கு? கல்யாணத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. டேய், இவ்வளவு சொல்றியே, நீ ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது? உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா நான் தாராளமா பண்ணிக்கிறேன். நிஜமாவா சொல்றேன். என்னன்னா நீங்க திவ்யா பொண்ணுனா அதுல எங்களுக்கும் அக்கறை இருக்காதா? நீங்க திவ்யாட்ட கேளுங்க, அவளுக்கு சம்மதம்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். இதுல அவள்கிட்ட கேக்குறதுக்கு என்னமா இருக்க? நான் எடுக்கிறதா முடிவு. அது தப்பு மாமா. திவ்யா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருங்க. பேசினதெல்லாம் கேட்டல, சம்மதம்னு சொல்லிடுறேன். நீங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? உன்னை பெத்துக்கும் போது உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பெத்துக்கிட்டேன். ஏன் இஷ்டத்துக்கு பெத்துக்கிட்டேன், ஏன் இஷ்டத்துக்கு வளர்த்தேன். இப்ப ஏன் இஷ்டத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். மாமா மாமா கொஞ்சம் இருங்க. என்ன திவ்யா, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு பிடிக்கலையா? எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கே தெரியல. ஆமா, இந்த ஸ்டேஜ்ல ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அது சீக்கிரம் சரியாயிடும். சரி ஆகட்டும். பழைய நினைவுகள் எனக்கு திரும்ப வரட்டும். அப்ப என் கல்யாணத்தை பத்தி நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள உனக்கு அவ்வையார் வயசாயிடும். நான் எங்க போறது மாப்பிள்ளை தேட? ஒரு பொண்ணுக்கு சரியான நேரத்துல செய்ய வேண்டிய கடமைங்க உங்க அப்பாவுக்கு இருக்கு. நல்லா சொல்லியா. பட் அவளோட ஃபீலிங்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். என்னய்யா நீ எந்த கட்சி பேசினா புரியல. பழைய நினைவு திரும்ப வரும்னு நம்பிக்கையோட இருக்கிற அவ உணர்வை நாமளும் மதிக்கணும். அதனால அவளுக்கு 1 மாசம் டைம் கொடுப்போம். ஒருவேளை பழைய நினைவு திரும்ப வந்துட்டா அவ கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுக்கு நீங்க ஒத்துக்கணும். சரிதானே? ஒருவேளை திவ்யா 1 மாசத்துக்குள்ள உனக்கு பழைய நினைவு திரும்ப வரலைன்னா உங்க அப்பா சொன்னபடி நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். ஓகேயா? ஓகே. ஆர்கெஸ்ட்ராக்காரங்களை ஏமாத்தி கட்டிருக்க வீட்டை பத்தியாடா? ஒரு நாதையும் காணமே, எங்க போய் தொலைஞ்சாங்க? அஞ்சு பாரா. எல்லாம் கடல்ல கப்பல் விடுறானுங்க. நம்ம வீட்டுள்ளே கப்பல் விட்டு கின்னஸ்ல வரணும். பாத்தியாடா, முட்டை போண்டா முட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு பக்கெட்ல கப்பல் விட்டுட்டு இருக்க 500 நோட்ல. தம்பி, அப்பா இருக்காரா? யாரு? எங்க அப்பாவா உங்க அப்பாவா? எங்க அப்பா ஏன்டா உன் வீட்டுக்கு வர்றான்? உங்க அப்பா எங்க அப்பா வெளியே போயிருக்காரு. எப்ப வருவார் தெரியாது. பத்தி எவ்வளவு தினவட்டா பேசுறான். என்னடா சாலமன் பாப்பையா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அதிக பிரசங்கித்தனமா பேசுன வயித்துல வச்சிருக்கிறிய தர்பூசணி பழம். ஆனா கூறு போட்டு கூவி கூவித்துருவா நான் பயமாவன.
ரூபா தந்தி பேப்பரை போட்டா ஒரு கட்டு நோட்டை தூக்கி போடுறான். கன்ஃபார்ம்டா லூசு தான்டா. இதுவே பயன்படுத்தி வீட்டுக்கு ஆள் வரதுக்குள்ள மொத்த பணத்தை அடிச்சிருவோம். இப்ப பாரு. பாத்துடுங்க. 500 நோட்டு கட்டாடுங்க. வெறும் 3000 ரூபா தான் இருக்கு, வாடகை கொடுக்கணும். வாடகை என்னடா வாடகை? விட்டா பிளாட்டே வாங்கறாடா. எடு. நிஜமா சொல்றேன். ஆமாடா எடுடா. இப்போ என்ன பண்ணுவ? வர்ற பணத்துல ஆளுக்கு பாதி பங்குறீங்க. நான்தானே ஐடியா கொடுத்து நீ அந்த கூட பணம் போட்டது நானாச்சே. நீ ஐடியா நான்தானடா அவன் சொல்லி. சரி விடு, ஆள் வரதுக்கு நைஸா மொத்த பணத்தை தூக்கி வெளியே வரும். அப்புறம் யாருக்கு என்ன பங்குன்னு பாத்துப்போம். நம்ம வெளில போய் படிக்கணும். லாஜிக் இல்லாம விளையாடுறானே. லாஜிக் நான் தான் அப்பயே சொன்னேன், வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் தான் பணம் வச்சிருக்கேன்னு. இப்ப தெருவு போனா சிங்கிள் டீ குடிக்க கூட வைக்கல. கவலைப்படாத, விட்டதை பிடிப்போம். என்னத்தை கடிப்பேன். அந்த சந்திரமணி என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறான். அத பத்தி யாருக்காவது அக்கறை இருக்கா? அவ்வளவுதானா? சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சூப்பர் ஐடியா நான் சொல்லட்டா? சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ். இங்க வீட்ல நீ தனியா தானே இருக்க? ஆமா. ஒரு நாள் ராத்திரி என்ன பண்றேன், வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு லீவ் கொடுத்துட்டு அனுப்பிச்சிரு. அப்புறம் கரண்ட் நீயே கட் பண்ணி விட்டுரு. அப்புறம் சந்திரக்கு போன் பண்ணி கரண்ட் போயிடுச்சு, வேலைக்காரங்க எல்லாம் வேற லீவு, தனியா இருக்க பயமா இருக்கு, சீக்கிரமான கூப்பிடு. அவனும் வந்துருவான். அப்புறம் அப்புறம் என்ன, கரண்ட் கட்டு, தனிமை, ஏதாவது கசமசாச்சுன்னு வச்சுக்கோ. சந்திர வேற வழி இல்லாம ஒன்ன தானே கட்டிக்கணும். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க கிண்டல் பண்றீங்களா? இப்ப ஏன் சீரியஸ் ஆகுற? சந்திரன் கூட நல்லா பழகணும், அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? போதும். கீழே ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் ஒரு ரூம்ல இருக்கட்டா? இது என்ன படம்? தெரியல. நான் போட்டு பாக்கட்டா? உன்கிட்ட என்ன சொன்னேன்? அடிக்கடி இவன் ரூம்க்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லல. கிளம்புங்கிறது. கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு போறேன் ப்ளீஸ். முடியாது, எந்திரி. அண்ணி பாக்கட்டும், விடுங்க. என்ன படம்னாவது பார்த்துட்டு போறேன் ப்ளீஸ். ஒண்ணு அவசியம் இல்ல சொல்றல, எந்திரி முதல்ல. அட வேண்டான்னு சொல்றல, என்ன அங்க பண்ற நீ? ப்ளீஸ். ஏய் பாவம் நீ, கொஞ்ச நேரம் பாத்துட்டு போட்டுமே, இதுக்கு போய் இப்படி தரத்துறீங்களே. என்னது பாவமா? அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவளும் அவன் மூஞ்சியும். அவ மூஞ்சிக்கு என்ன, அழகா தானே இருக்கா? என்னது அழகா இருந்தா போதுமா? அறிவு வேண்டாமா? என்ன கேட்டியா? நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு உனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டான். என்ன சந்தோஷம் சோகம் ரெண்டுமே வா? சங்கரா, மெட்ராஸ் சிட்டில சோழா ஹோட்டல், அடையார் பார்க்கு, கன்னிமாரா, அமராவதி, இவ்வளவு ஏன் சேலம் ஆறாறு, பொன்னுச்சாமி, எங்க போய் சாப்பிட்டாலும் ஒரே எரிச்சலா இருக்கு. இங்க சாப்பிட்டா மட்டும்தான் திருப்தியா இருக்கு இல்ல? ஏன்னா அங்க காசு, இங்க ஓசி. பேசாம சாப்பிடுறா. போன வாரம் போதை போட்டு கையில பொண்ணல கறி மீன் சாப்பிட்டு காசு கொடுக்க முடியாது வந்திருக்கான். வெளியில வளரி தேடிட்டு இருக்கான். என்ன என்ன விஷயம்? என்ன சண்டை? போன வாரம் ஒரு படம் பார்த்தா அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். வெளியில வா, நானே புடிச்சு கொடுத்தேன். ஏய் சந்தியா, சந்தியா எங்க போற? சாப்பிடவா? போ, டிவி கூட பார்க்க விடாது இந்த வீட்ல. நான் இருக்க மாட்டேன். அண்ணி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அண்ணி. யாரையும் தாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன் மேல வெறுப்பு காட்டுறீங்க? நீங்க இந்த சாம்பாரை போட்டுக்கங்க. சாம்பாரை போடுற? போய் முதல்ல அவளை ட்ரெஸ் போட சொல்ற. டிவி மட்டும் பார்க்க விட மாட்டாங்களாம், சாப்பிட மட்டும் கூப்பிடுவாங்களாம். ஏய் உள்ள போ சந்தியா. மாட்டேன். இந்த பொண்ணு எப்போதுமே இப்படித்தாப்பா, டார்ச்சர் பண்ணுதுப்பா. சை. ஏய் என்னது, வீட்டுக்கு வந்த பொண்ணு ஆளாளுக்கு இன்சல்ட் பண்றீங்க? நீ வா சந்தியா. அட என்ன கோவம் போலையா?
சிரி 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 இப்ப உள்ள போ. நீ உள்ள போ, நான் விடுறேன். நான் போறேன். உள்ள போ போன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா எப்படி ரெண்டு பேரையும் ஒண்ணாக்கிட்டேன்னு? இப்ப நீ உள்ள போ போறியா? ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலேன்னு சும்மா அவ சொன்னாங்க. உள்ள போ போ. ஐத்தலக்கா 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 ஐத்தலக்கா. என்ன இப்படி ஆடுறீங்க? இப்ப நாங்க ஆடுறது ஆட்டம் கிடையாது. சந்துரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் நீ ஆட போறிய ஒரு ஆட்டம். வணக்கம். இந்த வானமே எல்லை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த விசாலி மனோகரன் வருக வருக என்று வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று காதல் என்று தலைப்படுத்திருக்கிறோம். காட்டு மிருகத்துக்கும் காதல் வரும், கம்பளி பூச்சிக்கும் காதல் வரும், சதாம் ஹுசேன் துப்பாக்கிக்கும் காதல் வரும், ஜாகிர் ஹுசேன் தபலாவுக்கும் காதல் வரும், கம்யூனிசம் பேசுபவனுக்கும் காதல் வரும், கடவுளிசம் பேசுபவனுக்கும் காதல் வரும். கம்ப நாடனுக்கும் காதல் வந்தது, கண்ணதாசனுக்கும் காதல் வந்தது, உனக்கும் வந்தது, எனக்கும் வந்தது. கா என்றால் காத்திருத்தல், தா என்றால் தவித்திருத்தல், இல் என்றால் அவள் இல்லாத நான் இல்லை என்று துடித்திருத்தல். ஆக காத்து தவித்து துடிக்க வைக்கும் இந்த காதல் கூட ஒரு விதத்தில் பின்லேடன் தான். அந்த பின்லேடன் கட்டிடங்களை கண்காணிக்கிறான், இந்த பின்லேடன் சுகமான கனவுகளை கண்காணிக்கிறான். ஒன்று மட்டும் உண்மை, காதலில் உண்மை இருந்தால் அதை சேர்த்து வைக்க உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் கைகோர்த்து நிற்கும். என்னாச்சு? தெரியலையே, நல்லாதான் வந்துட்டு இருந்தது. பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷெட் இருக்கும், அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடலாம். உண்மையான காதலர்களை ஒன்று சேர்க்க பஞ்ச பூதங்கள் கூட தயார் நிலையில் இருக்கும். நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, மழை. மேடம் இந்தாங்க, உள்ள போங்க. இலக்கியத்திலே சொல்லியிருக்காங்க, காதல்ல ஊடலும் வரும் கூடலும் வரும். கூடல் வந்தா சந்தோஷம், ஆனா ஊடல் வந்தா கத்தும் கதரும் வெட்டும் விலகும். காதல் கொண்ட சிறப்பு இதுதான். ஒரு கத்தி இல்லாமல் வன்முறையாலே நெஞ்சை நெஞ்சம் அறுப்பதுதான். உண்மை காதலர்களுக்கிடையிலே 7 கடல் 7 மலை இடைவெளி இருந்தாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத சக்தி அவர்களை காந்தம் போல இழுக்கும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்க வருகிறேன். அப்பதான் காதல் எங்கம்மா ஓடுற? இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நண்பர்களே, காதல் என்ன திவ்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன நீ திவ்யான்னு கூப்பிடுவியா? இல்லையே, திவ்யா தான் கூப்பிடுவேன். ஏன்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது அப்படி கூப்பிடு? இல்ல திவ்யா, நீ தேவையில்லாம குழப்பிக்கிற. இல்ல, என்னை யாரும் திவ்யான்னு கூப்பிடுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காஷ்மீர் மிளகா போட்டா நல்லா செவப்பா வரும் தெரியுமா மசாலா எல்லாம். அம்மா, என்னம்மா? நம்ம வீட்ல யாராவது என்ன திவ்யான்னு கூப்பிடுவாங்களா? இல்லையேம்மா, எல்லாரும் உன்னை திவ்யான்னு தான் கூப்பிடுவோம். ஏமா? நம்ம சொந்தக்காரங்கள்ல யாராவது? இல்லையேம்மா. ஏய், மறுபடியும் உளர ஆரம்பிச்சிட்டியா நீ? நான் உளரல, என்னால உணர முடியுது. யாரோ என்ன திவ்யான்னு கூப்பிடுவாங்க. திவ்யா, கொஞ்சம் பொறுமையா யோசி. உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது அப்படி கூப்பிடுவாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏய்,
இவன் ஒருத்தன். இந்த ஒரு மாசம் வெயிட் பண்றதெல்லாம் நடக்காது. இப்பவே கல்யாணம் தேதி குறிச்சாகணும். அதெல்லாம் தப்பு மாமா. எதுனா தப்பே? நிலைமை புரியாம. ஒரு மாசம் தானேண்ணா, வெயிட் பண்ணலாமே, கொஞ்ச நாள் தானே இருக்கு. உனக்கு தெரியாதம்மா. திடீர்னு அந்த பையன் தான் கூப்பிடுவானோ? என்னங்க, யாரோ திடீர்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாலே, ஒருவேளை ஒரு வேளை கூட சாப்பாடு போட மாட்டேன் உனக்கு. அவள்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்தேன்னா. இவங்கிட்ட நியாயமா பணத்தை கேட்டா கொடுக்க மாட்டான். வீடு புந்து திருடிட வேண்டியதான். ஃபாலோ மீ. ஃபாலோ மீ. நான் ஒன்ன கூப்பிட்டா யாரா அவங்க? நமக்கு ஹெல்ப்பா இருக்கட்டும் ரெண்டு பேரும் கூட்டு பாவி, நம்ம என்ன மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் ஊத்த வர போறோம்? இவங்க ரெண்டு கரண்ட் எடுத்து ஊத்துறதுக்கு இதெல்லாம் வேணாம்டா. இவங்கள பத்தி உனக்கு தெரியாது? என்னடா தெரியாது? 2 மாசத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல கொள்ளையடிச்சது, இந்தியன் பேங்க்ல களவாடினது, இப்ப ரீசெண்டா வலசரவாக்கத்துல பட்ட பகல்ல வீடு புகுந்து கொள்ளையடிச்சது இல்ல. இதையெல்லாம் பேப்பர்ல படிச்சிட்டு அதே மாதிரி ஆகணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களை கூட்டு வந்திருக்கேன். பாஸ். ஏய், கவுட்டி வாயம் குடும்பத்தோட மல்லாக்க படுத்து கிடக்குறான். 10 நிமிஷத்துல என்னென்ன கிடைக்குதோ அடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிரணும். ஆளாளுக்கு ஒரு ரூமுக்கு போங்க, கிடைக்கிறத சுருட்டிட்டு வாங்க. 10 நிமிஷம் கழிச்சு இங்கே மீட் பண்ணுவோம். ஓகே? தங்கம் சொல்ல ஜியாச்சிடா. பாஸ், என்னடா அனுராத பொண்ணு மாதிரி கேமரா அடிக்கிட்டு இருக்க? கக்கூஸ் பாஸ். அங்கேயும் போய் தொலை வேண்டியதாடா. எல்லாம் போய் ஏண்டா இந்த நேரத்துல நீ போய் டாய்லெட்ல உட்கார்ந்தேன்னா டைம் வேஸ்ட் ஆகாதா? ஆகாது பாஸ். வரும்போது என்ன கிடைக்குதோ அப்படியே அள்ளிட்டு வந்து உங்க கையில கொடுத்துறேன் பாஸ். கூசி இடம் கிடைக்கும். கர்மாந்திரம் முடிச்சு போய் தொலை. தேங்க்ஸ் பாஸ். இங்க பாருடா, நீ போன்னு சொன்ன தப்பா பிடிச்சு இங்கே உட்கார்ந்துட்டான்டா. பாஸ் இதெல்லாம் வேணாடா. அத பாரு, அத பாரு. இங்க பாருடா. டேய், புத்திய காட்டிச்சில ஒண்ணு கூட கொடு. இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். 10 நிமிஷம் கழிச்சு நீ நான் ஞாபகப்படுத்துறேன். போடா போடா. ஒண்ணு கூட சங்கர், நம்ம அடிச்சது மொத்தம் எவ்வளவு தேரும்? அத காலையில தண்ணி சில பேப்பர்ல பார்த்தா தெரிய போகுது. அது 2 லட்சம் 5 லட்சம் சொல்லுவாங்க. அதுல பாதி மைனஸ் பண்ணிக்கிறேன். நான் வச்சேன். ஏண்டா? நீங்க தானே சொன்னீங்க 10 நிமிஷம் கழிச்சு ஞாபகப்படுத்த சொல்லி. அதான் வச்சேன். ஒருவேளை நான் மறந்துட்டேன்னா பாரா, அலாரம் வச்சதும் இல்லாம அவன் எவ்வளவு அசால்ட்டா சொல்றான்னு பாரா. என் வீட்டுக்குள்ளேயே பூந்து தேட ஆரம்பிச்சீங்களா? எல்லாத்தையும் காரணம் நீங்க தேட போறல போற கீழே வைங்க. இல்ல ஐ வில் கால் தி போலீஸ். கால் தி போலீஸ். போலீஸ் கொடுத்துறடே எல்லாத்தையும். இது ஓகே. சந்தியா, இந்த நெக்லஸே உனக்கு ரொம்ப அழகா இருந்தது. அது வேண்டாம், இது ஓகே. அதை பேக் பண்ணிட்டீங்களா? வேண்டாம், இருக்கட்டும். சார், மிஷின் ரிப்பேரா இருக்கு. பில் எழுதி கொடுத்துட்டுமா? ஓகே. ஹலோ சார். தேங்க்யூ. சந்தியா, நீ லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுவியா? இல்லையே, நான் ரைட் ஹேண்ட் தான். ஏன்? இல்ல, சும்மா தான் கேட்டேன்.
சார் நான் வரேன் சார். அது வர வாயா அங்க உட்காரு. இல்ல சார் நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். உட்காரியா. அடி. ஐயோ இதெல்லாம் நமக்கு வேணாங்க, சொன்னா கேளுங்க, வில்லங்க வாய் போவோம். நான் பாஸ் சொல்றேன்ல, அடி. என்ன சார் இந்த மாதிரி பண்றீங்க? உங்களுக்கு புரியாது சார், வில்லங்க மாடு சார். அடியா. அவ்வளவுதானே, புதுசுல அப்படிதான் இருக்கும். நான் ஒண்ணும் புதுசு இல்லைங்க, ஏற்கனவே மொடா குடிகாரன் தான். இந்த ஒரு பெக்கு இல்ல ஒரு பாட்டில அடிச்சாலும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன ஒரே ஒரு வில்லங்கன்னு கேட்டீங்கன்னா, சரக்கு உள்ள போனோம்னா உள்ள இருக்கிற உண்மையெல்லாம் வெளியில சொல்லி ஆகணும். என்ன சொல்ற? ஆமாங்க, இப்ப என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிறது உங்க தம்பி லவ் மேட்டர் தாங்க. அதெல்லாம் தம்பி தவிர வெளியில சொல்லிக்க கூடாதுன்னா எனக்கு வேணாம்னு நீங்க தான் கேட்காம ஊத்தி கொடுத்து இழப்படுத்து விட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாருங்க, உங்க தம்பி பாவங்க, அவர் லவ் கெடுக்காதீங்க, அவரை வாழ விடுங்க. இதை உங்க தம்பிகிட்ட நான் சொல்லியே ஆகணுங்க. இருங்க, இன்னொரு வாய் ஊத்திக்கிறேன். எங்க சொன்னா கேளுங்க, அவரை வாழ விடுங்க. உனக்கு ஊத்தி கொடுத்து நான் அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சு. ஒரே ஒரு மண்டை தம்பி வந்துட்டாருங்க, தம்பி வந்துட்டாரு. என்னப்பா சந்துரு, என் கூட க்ளோஸா பழகுனவங்க யாராவது லெஃப்ட்ல எழுதுவாங்களா? இல்லையே, அப்படி யாரும் இல்லையே. இருக்காங்க, யாரோ இருக்காங்க. அத பார்த்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். சொல்லிடலாங்க. உண்மையை சொல்ல அவ்வளவுதானே? இல்லன்னா மண்டை வெடிச்சு போங்க. நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. சந்திரு, உனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சு. அம்மாவா? ஆமாப்பா, நம்ம அம்மா லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எழுதுவாங்க. அவங்க இட்லி அவிச்சது, தோசை சுட்டது, மாவு அரைச்சது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட்ல தான்ப்பா. அப்படியா? ஐயோ என்னங்க நீங்க, அம்மா மாவரைச்சது மண்ணு போட்டதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஊட்டி மாதிரி சொல்லுங்க. என்ன ஊட்டி? அம்மா உனக்கு சோறு ஊட்டி விட்டது கூட லெஃப்ட் ஹேண்ட்ல தான். அதத்தான சொல்றேன், அதத்தான் சொல்றான். இப்ப போ. ஏண்டா, இதத்தான் எங்க ஊர்ல பானைக்குள்ள ஆணையை மறைக்கிற வேலைன்னு சொல்லுவானோ. ஹலோ. ஹாய் திவி, எப்படி இருக்க? திவ்யா? நீங்க யாரு? நான் சுரேஷ், உன் ஸ்கூல்மேட். திவ்யான்னு கூப்பிட்டீங்க? என்ன திவி, ஸ்கூல் டேஸ்ல இருந்து நான் உன்னை திவின்னு தானே கூப்பிடுவேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணேன். ஓகே திவி, ஃப்ரீயா இருக்கிறப்ப நேர்ல மீட் பண்றேன் திவி. பாய். எதுக்கு சார் என்ன திவின்னு கூப்பிட்டு பேச சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, தினம் அவளை திவ்யன்னு கூப்பிட்டு பேசினா குடும்பம் திவ்யமா இருக்கும்னு ஒரு ஜோசியர் சொன்னாரு. அதான் நம்பிட்டேல. புத்திசாலி, காசு கொடுத்துட்டு வந்து சேரு. எஸ்கூஸ் மீ, ஒரு தீக்குச்சி எடுத்துட்டீங்களா? எடுத்துக்க. ஏப்பா, குச்சி கேட்ட, கூட தீப்பெட்டி எடுத்துக்கிட்ட, சிகரெட் வேற எடுத்து கொளுத்துற, உன் மனசு நினைச்சிட்டு இருக்கிற நீ? ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? கொளுத்துறதுக்கு ஒரு தீப்பெட்டி வேணா? சிகரெட் எதுக்கு எடுத்த? ஒரு பொட்டி வச்சுக்கிட்டு எதையா கொளுத்துறது? கொளுத்துறதுக்கு ஒரு சிகரெட் வேணா? ஏங்க, உங்களுக்கே இது நியாயமா? அதனாலதான் நியாய விலை கடையில உட்கார்ந்திருக்கேன். இது எனக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுக்கு பணம் கொடுக்காம நீங்க மட்டும் ஜாலியா தண்ணி போட்டுருக்கீங்களே, இது நியாயமா? உங்களுக்கு பணம் தானே வேணும். அங்க ஒருத்த உட்கார்ந்திருக்கானே கறிக்கட்ட மாதிரி, அவனை போய் மொத்திட்டு வாங்க, நான் பணத்தை கொடுத்துறேன். அழகா புளி மூட்டை மாதிரி செவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனை போய் அடிக்க சொல்றீங்களே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனை அதிங்க, நான் காசு தரேன். அவ்வளவுதானே? என்னடா எச்சி அடிக்கிற?
சாரி சார், எங்க ஃப்ரெண்ட் ராமசாமி நினைச்சேன் சார். ஐயோ, என் ஃப்ரெண்ட் ராமசாமி நினைச்சு அடிச்சு விளையாண்டோம். அவங்கிட்ட எப்பயுமே இப்படி அடிச்சு விளையாடுவோம். ராமசாமி இல்லடா. உங்க பேர் என்ன சார்? என்ன மனோகரன்? சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார், மன்னிச்சுக்கங்க சார். வந்தானுங்க பொறந்தானுங்க போயிட்டே இருக்கானுங்க. இந்த டேபிளுக்கு சரிப்பட்டு வராது, அடுத்த டேபிளுக்கு போயிட வேண்டியதுதான். இது ஒர்க் அவுட் ஆகாது. வர எந்த பாரம் ரீசெண்டாவே கிடையாது. ஏங்க சொன்னதை செஞ்சுட்டு காசு கொடுங்க. எது காசு? இப்ப அடிச்சுமே. எங்க அடிச்சீங்க? நான் என்ன சொன்னேன்? மொத்தம் சொன்னேன். நீங்க என்ன பண்ணீங்க? போத்திட்டு வந்துக்கிறீங்க. அது எப்படிங்க முடியும்? போத்து அகவே போத்து. ராமசாமி, இங்கடா இருக்க? நீ நினைச்சு அந்த டேபிள் ஒருத்தர போட்டு அடிச்சிட்டு வரமா? இங்கடா பண்ணிட்டு இருக்க? தண்ணி டேய், உங்க இம்சை தாங்க முடியாதடா. அந்த டேபிள் இந்த டேபிள் வந்து உட்கார்ந்த. அது சரி. இங்க வந்து அடிக்கிறீங்களாடா? நீங்க இங்க மாதிரி உட்கார்ந்து எனக்கு சொல்லமா வேண்டாமா? ஏண்டா ஒயிட் ஷாப்ல எங்க உட்கார்ந்தா என்னடா? இதெல்லாம் சொல்லிட்டு வந்து உட்காருவாங்க. யாட்டுல இதுக்கு எதுக்குடா அடிக்கிறோம்? நீ எதுக்குடா அடிக்கிற? சார், மிச்சர் மூஞ்சில ஒட்டிருச்சு சார். சாரி சார். மண்டையில மிச்சர். அட பாவிங்களா, எதுக்கு அடிக்கிறீங்க தெரியலடா. டேய், இனிமே வாங்கடா. எப்படி? இதுக்கு மேல அடிச்சோம்னா பிராந்தி இவள பால் தான் ஊத்தணும். நீங்க படத்தை எடுங்க. இந்தாங்க உங்க செக். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? சூப்பர். இது எல்லாமே சந்துரு செலக்ஷன் எனக்காக. கொஞ்சம் விட்டுருந்தா தாலி ஒண்ணு செலக்ட் பண்ணி அதையும் கட்டிட்டு வந்திருப்ப போல இருக்க. கிரேட் ஐடியா. அடுத்த தடவை அது மாதிரியே பண்ணிடுறேன். ஓ, அந்த அளவுக்கு செட் ஆயிட்டீங்களா? செட் ஆயிடுவோம் சீக்கிரமா. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிறைய சாப்பிடணும். என்ன வேணாலும் சாப்பிடு. வெஜிடபிள் நூடுல்ஸ் இருக்கு, சப்பாத்தி இருக்கு, வெஜிடபிள் குருமா இருக்கு, சாண்ட்விச் இருக்கு. என்ன வேணும்? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. வேற? வேற? எஸ் மேடம். பாப்பா. 1 chicken fried rice. Yes. 1 fish fry. Yes. And 1 fried egg. ஓகே மேடம். சந்தியா, நீ நான்வெஜ் சாப்பிடுவியா? சாப்பிடுவியாவா? நான்வெஜ் இல்லாம என்னால சாப்பிடவே முடியாது. உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? ஆகஸ்ட் 18. ஏன்? நீ ஜூன் 1 இல்லையா? இல்லையே. ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மாதான் கேட்டேன். சந்தியா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். லால், நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம். சந்திரன் நம்ம கிட்ட போன சொன்னது சந்தியாவை பத்தி இல்ல, வேற ஒரு பொண்ணு. நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாவம் இவ மனசுல வேற ஆசையை வளர்த்துட்டோம். இப்ப என்ன பண்றது? நான் உடனே அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறேன். இது அப்படியே நார்த் ஈஸ்ட்க்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே சார். அப்போ என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் வச்சிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். இட்ஸ் ஓகே சார். என்னாச்சு? ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சுங்க. சந்திரன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கா. அந்த பொண்ணு சந்தியா தான் நினைச்சு நாம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உடனே அசோக்கு போன் பண்ணி கல்யாண ஐடியாவை டிராப் பண்ண சொல்லுங்க. இரு. ஏன் டென்ஷன் ஆவற? இத பாரு, சந்துரு சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் நல்லது. என்னங்க சொல்றீங்க நீங்க? சந்திர வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கா. என்ன ஆளாளுக்கு லவ்னு சொல்லிக்கிட்டு லவ் பண்ண பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அடம்பிடிச்சவன் இப்பதான் என் கண்ட்ரோல்ல வந்திருக்கான். அடுத்த நீ ஆரம்பிச்சிடாத. இந்த விஷயத்தை இதோட விட்டு. எப்படிங்க விட முடியும்? நான் விரும்புற பொண்ணை நீங்க தான் நீ சேர்த்து வைக்கணும்னு அவன் போன்ல சொன்ன விஷயத்தை எப்படி நான் செய்யாம இருக்க முடியும்? போய் சேர்த்து வை. அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? கருப்பா சிவப்பான்னு தெரியுமா? சேர்த்து வைக்கிறாளாம். ஐத்தியம். போய் சேர்த்து வை. போ. யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சு அவங்களை ஈஸியா பிரிச்சுலாம் நினைக்காதீங்க. கடைசியில நீங்க தான் ஏமாந்துருவீங்க. என்ன திடீர் விசிட்? லால் இப்பதான் என்ன டிராப் பண்ணிட்டு போனாரு. என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? நானே ப்ரிப்பேர் பண்ணது. சத்யா, ஒண்ணு வேண்டாமா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். போய் சொல்வா. ஆனா ஒருத்தன் கூட நெருங்கி பழகினா மட்டும் போய் சொல்லவே மாட்டான். சந்துரு, நீ இல்லன்னா அந்த பொண்ணு உயிரோட தயாராயிட்டா. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ அவளோட அவளை நெருங்கி பழகி இருக்கன்னு அர்த்தம். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க. பெண் பாவம் உனக்கு வேணாம். சந்திரகுட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஒண்ணும் பேச வேணாம். ஒத்துக்கிட்டு உள்ள பாரியா? ஏய் சந்துரு, நான் உனக்கு அண்ணன் மட்டும் இல்ல, அம்மா அப்பா எல்லாம் நான் தான். நான் உனக்கு கெடுதல் பண்ணுவேனா? என்ன நம்பு. என்ன நம்புடா ப்ளீஸ். சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோ என்னமோ எனக்கு கிடையாது. ஆனா அவ இந்த அளவுக்கு போனதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா
நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். குட் குட் டிசிஷன். மத்த நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்புறம் கல்யாணமா? இது என்ன ஸ்ரீடி பூசா இருக்கு? என்னது இந்தி படம் போட்டிருக்கு, பேரே இல்ல. ஒரு கால் கரீனா கபூர் படமா இருக்க போகுது. என்ஜாய். என்னடா அது? அப்ப சந்துரு லவ் பண்ண பொண்ணு அவனுக்கு கிடைக்க மாட்டாளா? கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காதுன்னு தலைவரே சொல்லியிருக்காரா? இவன் லவ் உண்மையா இருந்தா கண்டிப்பா அவ கிடப்பாடா. ஏய் சோமா, இந்த ஆப்பிள் கூட எடுத்துட்டு வா. ஏய் ஸ்வீட் பாக்கெட் எடுத்துட்டு வா. டேய் வந்துட்டேங்க. ஜாக்கிரதா போயிட்டு வா. போனவன போன் பண்ணுமா? நியாயமா பார்த்தா நான் தான் உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும். எதுக்கு? பையனுக்கு ஆஸ்பத்திரி கட்ட லோன் கிடைச்சிருச்சு. அது இல்ல, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்காளே. அப்படிங்கற? அப்போ உமருக்கு ஸ்வீட்டை திருப்பி கொடுத்து. ஐயோ என்னங்க? பரோனா போயிட்டு வா. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. உள்ள வை, அது பக்கத்துல வை. என்ன மாப்பிள உம்முன்னு இருக்க? பொண்ணை கூட அனுப்பிச்சு வைக்கலன்னா ஊர்ல போய் கல்யாண ஏற்பாடுலாம் கவனி. பின்னாலேயே நான் பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க மாப்பிள. இப்படி இருக்கு. பரோனா அனி வரோம். அம்மா உடம்ப நல்லா பாத்துக்குங்க. சரிம்மா. ஹேய் சந்தேக புத்திக்காரா, இப்போ சந்தேகம் தீர்ந்துச்சா? நேத்து சந்தியா சந்திரன்ட்ட பேசினேன். ஐ அம் வெரி ஹாப்பிடா. ஏய் ரெண்டு பேரும் ஜோடியா மும்பை எக்ஸ்பிரஸ்ல வராங்க, பிக்கப் பண்ணிக்க. டேய் இப்ப கேளுடா, எங்க கல்யாணம் எப்படி பண்ண போறேன்னு. பாம்பேல தான் கல்யாணம், டேட் கூட பார்த்து வச்சுட்டேன். நீ உன் ஒய்ஃபும் அட்டெண்ட் பண்ணா போதும், வேற எதுவும் குழப்படாது. நான் இல்லடா, இனிமே யார் நினைச்சாலும் கல்யாணத்துல குழப்பம் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் இரு. யாரு? சந்துருவை பார்க்கணும். என்ன விஷயம்? கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும். சந்துரு வீட்டுல இல்ல போல. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உள்ள கொடுத்துருங்க. ராதிகா யாரோ வந்திருக்காங்க பாரு. அசோக், இனிமே இந்த கல்யாண விஷயத்துல யாரையும் கிராஸ் பண்ண விட மாட்டேன். ஆமா ஆமா. யாரு? என் பேரு சுப்பிரமணி, நான் ஊட்டில இருந்து வரேன். எனக்கு கல்யாணம். சந்துருக்கு முதல் பத்திரிக்கை கொடுக்கணும்ல, அதான் அச்ச மொத்த பத்திரிக்கை அப்படியே அள்ளின்னு வந்துட்டேன். நான் ஒரு காக்கா வலிப்புக்காரங்க. சைக்கிள் ரிக்ஷா ஓட்டக்கூடாதுன்னு எனக்கு கடை வச்சு கொடுத்து வாழ்க்கை கொடுத்ததே சந்துரு தாங்க. ஆனா எனக்கு இப்ப காக்கா வலிப்புலாம் வர்றது இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன என் முறப்பண்ணு கூட இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிச்சே. ஆமா, சந்துருக்கு எப்போ கல்யாணம்? சீக்கிரமாவே நடக்கும். அந்த லவ் பண்ண பொண்ணு தானே? அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. அவ யாரு? எங்க இருக்கா? எனக்கு ஊர் பேர்லாம் தெரியாதுங்க. ஊட்டி பூந்தோட்டத்துக்கு படிக்க வந்த பொண்ணு, எனக்கு அவ்வளவுதான் தெரியும். ஏன் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? சந்துருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது என் கல்யாணம் ஒண்ணு எனக்கு முக்கியம் இல்லைங்க. அந்த பொண்ணு எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். நான் இப்ப ஊட்டி ஆபீஸ்க்கு போய் அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுறேங்க. நான் இங்க இருந்திருந்தேன்னா அந்த ரிச்சாக்காரன் கூட ஊட்டிக்கே போயிருப்பேன். அந்த ஆள் அங்க போய் அக்கறையா தேர்வானான்னு தெரியலையே. இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் சந்துருக்காக உயிரை கூட கொடுப்பான். சார் 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 ஒரு ஃபோன் பண்ண சார். தெரியல. அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ண சார். என்னத்த அர்ஜென்ட்? ப்ளீஸ் சார். பண்ணி தொலை. இந்த நான் ஊட்டில இருந்து சுப்பிரமணி பேசுறேங்க. அந்த பொண்ணோட பேரு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். பேரு திவ்யா. அங்க சென்னையில தான் இருக்குது. அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கங்க. ராங் நம்பர். என்னங்க ராங் நம்பர்ங்கறாங்க? போன வையா. நான் வரேன். பாப்பா டைம் ஆயிடுச்சு.
ஹலோ ராதிகா, நான் டாக்டர் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். நம்ம சந்துரு யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றான் போல இருக்கு. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இன்னைக்கு அவன் ரூம்ல இருந்து ஒரு விசிடி எடுத்துட்டு வந்தேன்ல, அத போட்டு பார்த்தா அவனும் அந்த பொண்ணு பழகின விஷயம்லாம் இருக்கு. சந்திர அந்த பொண்ணோட பழகின விஷயம் எல்லாம் விசிடில இருக்கா? டாக்டர், அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியுதா? எனக்கு தெரியலையேம்மா. ஒருவேளை நீ பார்த்தா உனக்கு தெரியுமோ? சரி, உடனே வந்துடுறேன். எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். பொண்ணோட பேரு திவ்யா. இங்கதான் மெட்ராஸ் தான் இருக்கிறாங்களா? திருவல்லிக்கேணி பார்சல் கோயில்ல அதுக்கு பக்கத்துல தான் வீடு. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இவரோட போய் அந்த பொண்ணு ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துருங்க. நான் டாக்டர் வீட்டுக்கு போய் சீடியை கொண்டு வந்துடுறேன். அந்த சீடியை ஸ்டேஷன்லயே போட்டு காட்டி அவருக்கு புரிய வைக்கலாம். வாங்க. ஏய், நீ ஒரு விசிடி இருந்தது ஏங்க? இதோட தாங்க சேர்த்து வச்சேன். உனக்கு எதுக்கு இந்த வேலை? போ. அப்பாடா, இந்த சீடிதாம்மா. கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு சார் சந்தேகப்பட்டது சரியா தான் இருக்கு. ப்ளீஸ் அந்த சீடியை கொடுத்துருங்க. சாரி மேடம், இது சாரோட ஆர்டர். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும். தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் கர்ணன் துரியோதனம் கூடவே இல்லையா? எங்க ஊர்ல இதைத்தான் நன்றி கடன்னு சொல்லுவாங்க. டாக்டர், எப்படியும் சங்கரும் லாலும் அந்த பொண்ணை ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த பொண்ணு வாயாலேயே சொல்ல வச்சு சந்துருவை நம்ப வச்சிடுறேன். அப்படி அவன் நம்பலன்னா நான் என்ன விசிட்ல பார்த்தேங்கிறத நானே அவன்கிட்ட சொல்லி நம்ப வைக்கிறேன். யூ டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர்.